சித்தர்களில் முதலிடம் பெறக்கூடியவர் அகத்திய முனிவர். சிவபெருமானுக்கு இணையானவர் என்று சொல்லப்படக்கூடியவர். கடவுளுக்கு இணை யாருமே கிடையாது. தனக்கு இல்லாதவன் இறைவன். அந்த இறைவனுக்கே சமமானவர் என்று சொல்லத்தக்கவர் என்றால் அவருடைய பெருமை எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவனை நிகர் பொதிய வரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. அருணகிரிநாத சுவாமி திருப்புகழில் சொல்றார், சிவனை நிகர் பொதிய வரை முனிவன்ங்கிறார். பொதிய மலையிலே வாழ்ந்த அகத்தியர் சிவபெருமானுக்கு சமானம். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய சித்தராக இருக்கணும். அத்தனை சித்தர்களுக்கும் தொடக்கத்திலே வாழ்ந்தவர் அகத்தியர் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள். கும்பத்திலே இருந்து வந்தவர். மார்கழி மாதம் ஆயில்யத்திலே அவதாரம் செய்தவர். பல யுகங்களை பார்த்தவர். முதல் சங்கத்தில் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர் அகத்தியர். அந்த காலத்திலே சங்கத்திலே இணைந்து பணியாற்றியவர். பார்வதி திருமணத்தின் பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக வரலாறு பேசுகிறது. பார்வதியின் திருமணத்துக்கு எல்லாரும் போய் சேர்ந்தார்கள் இமயமலையிலே. கூட்டம் அதிகமாகிவிட்டது. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு உயர்ந்தது. இப்போ என்ன செய்கிறது? ரெண்டையும் சமப்படுத்தணும். சிவபெருமான் அகஸ்தியரை பார்த்தார். எல்லா கூட்டமும் இங்கே வந்துருச்சு, இதுக்கு சமமான ஆள் நீ தென்னாட்டுக்கு போ, அப்பத்தான் பூமி சமமாகும் அப்படின்னாராம். சிவபெருமானை பார்த்து அகஸ்தியர் கேட்டாராம், இந்த கல்யாணத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே, கவலைப்படாதே, திருநெல்வேலிக்கு பக்கத்திலே பாபநாசத்திலே இந்த கல்யாணத்தை காட்டுவோம், மதுரையில் இந்த கல்யாணத்தை காட்டுவோம், நீ அங்கே பார்க்கலாம், இப்பொழுது சென்று வா. அகஸ்தியர் புறப்பட்டாராம். புறப்படுற பொழுது என்ன கேட்டாராம், நான் வழியில் பூஜை பண்ணணும், எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு தீர்த்தம் தண்ணீர் வேண்டும். சிவபெருமான் காவிரியை கூப்பிட்டாராம். காவிரி இவரோட போ. காவிரிங்கிற அந்த நதி, அந்த பொண்ணு, அந்த பொன்னி, பொன்கொழிக்கும் பொன்னி என்ன கேட்டா தெரியுமா? பெருமானே, நான் இவர் கமண்டலத்துக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு என்னைக்கு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், இவர் உன்னை என்னைக்கு போன்னு சொல்கிறாரோ அப்போ நீ வெளியில் போகலாம். பொன்கொழிக்கும் பொன்னி காவிரி, கங்கையை விட புனிதமான காவிரி. ஆழ்வார் பேசுகிறார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னு பாடுகிறார். காவேரி உள்ளே அடங்கினாள் கும்பத்துக்குள்ளே, அவர் கையில் வச்சிருக்கிற அந்த கமண்டலத்துக்குள்ளே. அகஸ்தியர் அங்கேருந்து புறப்பட்டார். அவர் புறப்பட்டதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த பொதிய மலை வானளாவ வந்துதான். சூரியன் போகிற பாதையெல்லாம் மறைச்சி பிடிச்சான். ஏன் தெரியுமில்ல, இந்த நாரதர் போகிற போக்கில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டார். பொதிய மலையிட்ட போய் என்ன சொன்னார்? இந்த மேருமலை இருக்கே, அது தான் பெருசுன்னு சொல்லுது, நீ ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத ஆளாம், நீ ரொம்ப சின்ன மலையாம், அதான் பெரிய மலையாம். உடனே பொதிய மலை என்ன பண்ணுது, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறேன். வளர்ந்து 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 சூரியனை தொடுற அளவுக்கு போயிடுச்சான். அப்போ சூரிய சந்திரர்களுடைய பாதைகள் தடைப்பட்டன. இரவு பகல் மாறிற்று, எல்லாருக்கும் கஷ்டம். இதை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அகஸ்தியர் தான். அதனாலே அகஸ்தியர் அங்கிருந்து புறப்பட்டு வர்றது இந்த பொதிய மலை பக்கம் வர்றார். பொதிய மலை பூமியை அடைச்சிக்கிட்டு பாதிக்கு மேலே நிற்கிது. இந்த பாரு, நான் தென்னாட்டுக்கு போகணும், நீ கொஞ்சம் வழிவிடு. முடியாது. கையை வச்சார், ஒரு அழுத்தினார், பொதிய மலை அடங்கி விட்டது. பெருமானே, நான் எப்போ எந்திரிக்கலாம்னு கேட்டுதான். அகஸ்தியர் சொன்னாராம், நான் தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு என்னைக்கு திரும்பி போவனோ அன்னைக்கு நீ எந்திரிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் பொதிய மலை எழவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகஸ்தியர் இன்னும் நம்ம பொதிய மலையில் தான் இருக்கிறார்னு அர்த்தம். சரி, புறப்பட்டு வந்தாச்சா? கமண்டலத்தில் என்ன இருக்கு? காவிரி. இங்கே தேவேந்திரன் தவம் செய்கிறான். பெருமானே, எனக்கு தீர்த்தம் வேண்டும். சீர்காழியிலிருந்து தவம் செய்கிறான். சிவ வழிபாடு பண்ணுறதுக்கு தீர்த்தம் வேண்டும்.
புண்ணியன் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். எண்ணிலை பாவிகள் எம்மான் இறைவனை என் நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே அப்படின்னு நம்ம திருமூலர் பாடுவார். எனக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு ஆறு வேண்டும், ஆறில்லா ஊருக்கு அழகு பால் ஆறு வேண்டும். விநாயகப் பெருமானை கும்பிட்டார். விநாயகப் பெருமான் புறப்பட்டார். நேர குடகு கூர்கு கர்நாடகா அந்த இடத்துல கமண்டலத்தை வச்சுட்டு அகஸ்தியர் பூஜை பண்ணுறார். நம்ம பிள்ளையார் ஒரு காக்கா வடிவில் அங்கே போனார். பிள்ளையார் நிறம் கருப்பு, நீல நிறம், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்பது விநாயகர் அகவல். வசதியாக ஒரு காக்கா மாதிரி வடிவெடுத்தார். கமண்டலத்தில் போய் உட்கார்ந்தார். இந்த அகஸ்தியர் என்ன பண்ணார், இந்த காக்காயை பார்த்த உடனே போ அப்படின்னு விரட்டினார். இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, கமண்டலத்தை கவுத்து விட்டுருச்சு. காவேரி காதில் போங்கிற வார்த்தை விழுந்தது. என்னைக்கு அகஸ்தியர் உன்னை போங்கிறாரோ அன்னைக்கு நீ போகலாம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னது தெரிஞ்சுது. காவேரி கூர்கில் இருந்து கர்நாடகாவில் இருந்து பாயத் தொடங்கினாள். பொன்கொழிக்கும் பொன்னி கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசியில் காவிரி பூம்பட்டினத்திலே கடலோடு கலக்கிறாள். காவிரியை கொடுத்தவர் அகத்தியர், தமிழை கொடுத்தவர் அகஸ்தியர். அகஸ்தியர் காசிக்கு போகிறார். காசியிலே பெரிய பெரிய பண்டிதர்கள் உட்கார்ந்து வடமொழியிலே அப்படியும் இப்படியுமா அவர்களுடைய திறமையை பூரா காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் போனால் இவரை மதிக்கலை. இவர் காசி விஸ்வநாத பெருமான்கிட்ட போனாராம். பெருமானேன்னாராம். விஸ்வநாதர் சொன்னாராம், எனக்கு தெரியுது, உள்ளே போ, அந்த அறைக்குள்ளே ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியை நீ தெரிந்து கொண்டு வா. உள்ளே போனாராம். மனம் வீசியது. அங்கே இருந்த ஏட்டை எடுத்தார். அதிலே ஒரு மொழி எழுதப்பட்டிருந்தது. அந்த மொழியை படித்தார். அகத்தியர் சொன்னார், இது அமிழ்து 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 அமிழ்து, அமிழ் தமிழ் 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 தமிழ். அமிழ்துன்னு 4-5 முறை சொல்லி பாருங்க, தமிழ் தமிழ்னு வரும். அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். பாரதிதாசன் பாடினது. அமிழ்திலேருந்து வந்தது தமிழ். அகஸ்தியர் அந்த மொழியை கொண்டு வந்தார். சிவபெருமான்கிட்ட ஒப்படைக்க அதைத்தான் பாரதியார் சொன்னார், ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான்னு பாடினார். அப்போ தமிழை கொடுத்தது அகஸ்தியர், காவிரியை கொடுத்தது அகஸ்தியர், சிற்றகத்தியம் பேரகத்தியம் என்று இலக்கண நூற்களை கொடுத்தவர் அகஸ்தியர். அகஸ்தியருக்கு தொல்காப்பியர் சீடர். 1600 பேர் சீடர்கள். தேரையர், புலத்தியர், திருவள்ளுவருங்கிற ஒரு சித்தர், அவளது பேரும் அகஸ்தியருக்கு பின்னால் வரக்கூடிய சித்தர்கள். நமக்கு வேண்டியது அகஸ்தியருங்கிற சித்தர் பாடின பாட்டில் நமக்கு என்ன சொல்றாரு முழுக்க நம்ம சொல்ல முடியாது. நமக்கு என்னமாவது இந்த அகஸ்தியர் சொல்றாரா? சித்தர்கள் ஞானம் ஒரே ஒரு பாட்டு. சத்தியமே வேணுமடா மனிதனானால், நீ மனிதனானால் உண்மையை பேசு, பொய் சொல்லாதே. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. திருவள்ளுவர் அதை சொல்றார். சத்தியமே வேணுமடா மனிதனானால் சண்டாளம் செய்யாதே. சண்டாளத்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானிகள் புறக்கணிக்கக்கூடிய கேவலமான செயல்கள். தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே, நியமம் விட்டு நிட்டையுடன் சமாதி கெட்டு நிலை பெயராதே. ஒழுக்கத்தை விடாதே, சமாதி நிலையை விடாதே, புத்தி கெட்டு திரியாதே, பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறக்காதே, பூசல் கொண்டு கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே. எல்லாரோடையும் கத்தி கத்தி சண்டை போடாதே. கர்மி என்று நடவாதே, கதிர்தான் முற்றேன். கர்மத்தை செய், கருமியாக இராதே, உன் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். இதெல்லாம் சொன்னவர் யார்? அகஸ்திய முனிவர். இன்னொரு முக்கியமான செய்தி,
அகத்தியருங்கிற பரம சித்தர் ஞானி. அவர் செஞ்ச பெரிய காரியம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இந்த ராவணேஸ்வரன் அவனுக்கு பேர். அவன் உலகத்தை எல்லாம் தன் ஆட்சியில் வைத்தவன். இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவன் வரல. அது என்ன ஆச்சரியமா இருக்கு? எல்லா பகுதியையும் ஜெயிச்சவன் தமிழ்நாட்டுக்கு வரலையே. தமிழ்நாடு ராவணனுடைய ஆட்சிக்கு உட்படவில்லையே. அது ஏன்னு கேட்டா அதுக்கு காரணம் இந்த அகஸ்திய முனிவர். ராவணன் அவனுக்கு ராவண ஈஸ்வரன்னு பேர். உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்குத்தான். ஒன்று பரமேஸ்வரன், இன்னும் ஒன்று ராவணேஸ்வரன். நீங்கள் உடனே சனீஸ்வரன் சொல்லப்படாது. அது சனீஸ்வரன் இல்லை, சனை சரண். சனை சரன்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்டிலையும் 2.5 வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் போவான். சனை சரண் என்பதை பயந்து போய் சனீஸ்வரன்னு மாற்றி விட்டாங்க. ஒரு பக்கம் வங்க ராவணேஸ்வரன் தமிழ்நாட்டு மேலே படையெடுக்கிறான். அவன் மட்டும் தனியாக வர்றான். புஷ்பக விமானம். பொதிய மலையிலே அகஸ்தியர் உட்கார்ந்திருக்கார். தடுத்து நிறுத்திவிட்டார். என்னை தாண்டித்தான் நீ இதுக்குள்ளே போகணும். நெல்லு நிற்கிறான். வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறான். புதிய மலையை தாண்டினாத்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். சந்தன பொதிய செந்தமிழ் முனிவனும் சவுந்தர பாண்டியன் எனும் தமிழ் நாடனும் சங்க புலவரும் தழைத்து நிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாட்டுக்குள்ளே வரணும். அவன் புதிய மலையில் அகஸ்தியரை பார்த்துட்டான். அகஸ்தியர் சொன்னார், ராவணா, என்னை வென்றால்தான் நீ தமிழ்நாட்டுக்குள் போக முடியும். நான் என்ன செய்யலாம்னா சண்டை போடலாம். உனக்கு எந்த கலையில் அதிக ஆற்றல் உண்டோ அந்த கலையில் நீயும் நானும் போட்டியிடுவோம். பார்த்தான், எனக்கு எந்த கலையில் பிடித்தம், எந்த கலையில் நான் சிறந்தவன்? நான் வீணை கொடியுடைய வேந்தன். வீணை வாசிப்பதில் நான் சிறந்தவன். சிவபெருமானையே என் வீணையினாலே மயக்கி தப்பித்து வந்தவன். கைலாசத்தை தூக்கிய பொழுது எம்பெருமான் கால் பெருவிரல் நகத்திலே நுனி அதால் அழுத்தினார். 1000 ஆண்டுகள் சிக்கினேன். யாழ் மூலம் எம்பெருமானுக்கு நான் வழிபாடு செய்தேன். அந்த யாழிசை கேட்டு எம்பெருமான் எனக்கு வாளையும் கொடுத்தார், நாளையும் கொடுத்தார். அகத்தியரே, நான் யாழ் மீட்டுவதில் சிறந்தவன். நீங்களும் நானும் அதில் போட்டி வைக்கலாம். நான் தோற்று போயிட்டா தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன். நீங்கள் தோற்றுவிட்டால் நான் தமிழ்நாட்டை கைக்கொள்வேன் சொன்னது ராவணேஸ்வரன். சரி, அந்த பக்கம் அகஸ்தியர் உட்கார்ந்தாராம், இந்த பக்கம் ராவணேஸ்வரன் உட்கார்ந்தான். முதல்ல யார் யாழ் மீட்டி பாடுவது? ராவணன் சொன்ன, அகஸ்தியரை நீங்கள் பாடுங்கள், அதற்கு அடுத்தாற்போல் உங்களை விட சிறப்பாக நான் பாடுகிறேன். சரி, அகஸ்தியர் யாழ் மீட்டினார். அற்புதமான இசை. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமி சொல்லுவார். குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி நம்ம பல்லாண்டு பேசும். குழல் ஒலி மாதிரி யாழ் ஒலி, அருமையான இசை. கிண்ணற மிதுனம்னு சில பறவைகள், அதெல்லாம் மேலே தான் நிற்குமா. நல்ல இசை கேட்டாத்தான் கீழே வருமா. இப்போ அது வர்றதே இல்லை, புரிஞ்சுக்கிடுங்க. கிண்ணற மிதுனங்கள் கீழே வந்து உட்கார்ந்துருச்சான். அகத்தியர் யாழ் மீட்டின உடனே அருமையான இசை. அகத்தியர் நிறுத்தினாராம். ராவணா, இப்போ நீ பாடுன்னாராம். ராவணன் அப்படி திரும்பினான். அவனுடைய யாழை ஒரு பாறையில் வச்சிருந்தான். இப்போ திரும்பி யாழை தூக்குறான், தூக்க முடியல. ஏன்? அகஸ்தியர் பாடின பாட்டில் பாறை என்ற கல் உருகி விட்டது. பாட்டை நிறுத்தின உடனே உருகிய கல் இறுகி விட்டது. உருகின பொழுது உள்ளே சிக்கிக்கொண்ட யாழ் இறுகிய பொழுது வெளியில் எடுக்க வர முடியாமல் மாட்டிக்கொண்டது. யாழை உடைச்சாத்தான் எடுக்கலாம், இல்லைன்னா அகஸ்தியரை திரும்ப பாடச் சொல்லி உருக வச்சு எடுக்கலாம். ராவணன் பார்த்தான், கல்லுருக பாடக்கூடிய யாழிசை, இது என்னால் முடியாது, நான் தோற்று போய்விட்டேன், நான் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன். அதனால தான் தமிழ்நாடு தப்பிச்சுது அப்படின்னு ஒரு வரலாறு. இதெல்லாம் அகத்தியர் என்ற ஒரு பரம ஞானியை பற்றிய சிந்தனைகள்.
பழனியிலே 18 சித்தர்கள், சதுரகிரியில் 18 சித்தர்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் சட்டை முனி. அவரை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன சட்டை முனின்னு பேர் அவருக்கு? அவரு அடிக்கடி கைலாசம் போயிடுவாராம். கைலாசத்தில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். கைலாசத்துக்கு போக முடியாது நம்மளால, கைலாசத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வரலாம். இப்போ யாராவது நான் கைலாசம் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் நம்பாதீங்க, கைலாசத்துக்கெல்லாம் போனால் வர முடியாது. பக்கத்தில் போய் சுற்றி வரலாம், அவ்வளவுதான். டார்ச்சன் போகலாம், அங்கேருந்து பரிக்கிரமா போகலாம், கைலாசத்தை சுற்றி வரலாமே தவிர கைலாசத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. இந்த சட்டை முனி அந்த காலத்திலே இந்த சித்தர் கைலாசத்துக்கு அடிக்கடி போவாராம். கைலாசத்தில் ஒன்று சொல்கிறேன், வடக்கு பக்கத்தில் இந்த பரிக்கிரமா வர்றவங்க பார்த்தா அந்த கைலாசத்தில் வடக்கு முகத்தில் பல சிற்பங்கள் யாரு உண்டாக்கினா தெரியாது, அங்கே அப்படியே இருக்கு. ஒரு சித்தர் தவம் பண்ணுற மாதிரி இருக்கு, பிள்ளையார் மாதிரி ஒரு காட்சி இருக்கு, அம்பாள் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி, மேலே நாகப்பாம்பு மாதிரி ஒரு காட்சி. பரிக்கிரமா செய்யக்கூடியவர்கள் வடக்கு முகத்துக்கு பக்கத்திலே இருந்து பைனாகுலர்ஸ் மூலம் பார்த்தால் இவ்வளவு காட்சி அங்கே தெரியுது. நம்ம சித்தர் இருக்கார சட்டை முனி அடிக்கடி கைலாசத்துக்கு போயிடுவாராம். அங்கே மலை வடிவிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவாராம். கைலாசத்தில் குளிர் அதிகமாக இருக்குமில்ல, அதனால கம்பளி சட்டை போட்டிருப்பாராம். அதனால அவருக்கு சட்டை முனின்னு பேர் வச்சு விட்டாங்களாம். இப்படின்னு ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு பின்னால் இருக்கு, சொல்கிறேன். சட்டை முனி இன்னைக்கும் காசியில் விஸ்வநாதருக்கு குளிர்காலத்தில் கம்பளி சட்டை அணிவிக்கிறார்கள். நகரத்தார் சத்திரத்திலிருந்து வழிபாடுகள் போகிற பொழுது அந்த கம்பளி சட்டையும் போகுது. ராத்திரி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு விஸ்வநாதருக்கு அந்த கம்பளி சட்டையை சாத்துவார்கள். அது மாதிரி நம்ம சட்டை முனி ஒரு கம்பளி சட்டை போட்டதுனால அவருக்கு சட்டை முனின்னு பேர் வந்துதான். போகர் 7000ன்னு ஒரு நூல் இருக்கு, பழைய நூல். அதுக்கு பொருள் நமக்கு ரொம்ப புரியலை. நான் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் என்னைக்கு முழுக்க புரிய வைக்க போறாரோ எனக்கு தெரியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், முற்ற வெறும்பந்தையங்கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அது கையினாலே 8 சான், யானை அது கையினாலே 8 சான், நான் என் கையினாலே 8 சான். அவ்வளவுதான், எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். சட்டை முனிவரை பற்றி போகர் 7000 பாட்டு இருக்கு. அதில் ஒரு 4 வரி சிங்களத்திலே கணிகையர் குலத்திலே அவதாரம் செய்தவர் சட்டை முனி. சிங்கள பெண்ணுக்கும் தமிழ் இளைஞனுக்கும் பிறந்தவர் சட்டை முனி. பாலனாம் சிங்களவ தேவதாசி பாசமுடன் பயின்றெடுத்த புத்திரந்தான் சீலமுடன் சட்டை முனி என்று சொல்லி சிறப்புடனே குவலயத்தில் பேருண்டாச்சு. இது போகர் 7000 உள்ள பாட்டு. ஆவணி மாசம் மிருகசீரிஷ நட்சத்திரம், சட்டை முனிவர் அவதாரம். அம்மா சிங்கள பொண்ணு, அப்பா தமிழ் இளைஞர், கணிகையர் குலம். அந்த அம்மா இந்த அப்பாவோடு கற்பு நெறி தவறாமல் வாழ்ந்தாள். அப்போ பிறந்த பிள்ளை சட்டை முனி. பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். கோயில் வாசப்படியில் இந்த குழந்தை பிச்சை எடுக்குது. சட்டை முனி இந்த பிச்சை சோறு எல்லாருக்கும். கொஞ்ச காலம் ஆச்சு, 17 வயசு 20 வயசு. அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி சட்டை முனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கட்டாய கல்யாணம். விலகிட்டார், எனக்கு இதில் ஈடுபாடு கிடையாது. திருமணம் அப்படி ஆயிப்போச்சு, விருப்பமில்லாத வாழ்க்கை. ஒரு நாள் சட்டை முனி கோயில் வாசப்படியில் நிற்கிறார். வடநாட்டிலிருந்து சங்கோட ஒரு சித்தர். சித்தர்கள் வழிபாட்டில் இந்த சங்கு ஊதுறது ஒரு முக்கியமான செயல். நம்ம வழக்கத்தில் சங்கு ஊதிட்டான்னா அதுக்கு வேற அர்த்தம்.
சித்தர்கள் கோயில்ல இன்னைக்கும் சங்கு ஊதித்தான் வழிபாடு. சில பகுதிகளில் மங்கள சங்கு கட்டாயம் ஊதுவார்கள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. அது மங்கள சங்கு. கோயில்ல மங்கள சங்கு. ஒரு சித்தர் கையில சங்கோட வந்து காட்சி கொடுக்கிறார். சட்டை முனி அவர் காலில் விழுந்தார். அந்த சித்தர் இவருக்கு ஞான உபதேசம் செய்தார். காடு மலை எல்லாம் சுத்து, போ, உலகத்தை தெரிந்து கொள். பல ஞானிகள் இருப்பார்கள், பல சித்தர்கள் இருப்பார்கள், அவர்களோடு பழகு. புறப்பட்டார். சந்நியாசம் அவ்வளவுதான். அப்பா அம்மா பெண்டாட்டி எல்லாம் விட்டாச்சு. கிளம்பினார். பொதிய மலையை சுத்தி, இமயமலையை சுத்தி பல பகுதிகள் சுத்துறார். போகர் காட்சி கொடுத்தார். பழனியிலே முருகப்பெருமானுடைய திருமேனியை நவபாஷாணங்களை கொண்டு அமைத்த மகா ஞானி போகர். புலிப்பாணி சித்தர் போகருடைய சீடர். போகர் சீனாவுக்கெல்லாம் போனவர். அவருடைய வரலாற்றை நாம் பின்னாலே சிந்திக்க இருக்கிறோம். போகர் காட்சி கொடுத்தார். சட்டமுனி அவர் காலில் விழுந்தார். கொங்கணர் காட்சி கொடுத்தார். கொங்கணர் தான் திருப்பதியிலே சமாதி. கொங்கணர் காட்சி கொடுத்தார். கருவூர் தேவர் காட்சி கொடுத்தார். கருவூர் தேவருக்கு பேர் என்ன தெரியுமா? வெகு சித்தர் போற்று கருவூரார்னு பேர். அத்தனை சித்தர்களும் போற்றக்கூடியவர் கருவூர் தேவர். திருவிசைப்பா பாடிய பெருஞ்சித்தர். கருவூர் தேவர் காட்சி கொடுத்தார். எல்லார் காலையும் விழுந்து ஞானம் பெற்று கொண்டார். ஞான நூற்கள் எழுதத் தொடங்கினார். சட்டை முனி ஒரு சித்தராக மாறினார். இந்த பழைய காலத்தில் ஒரு பழக்கம், இந்த சித்தர்கள் எதையுமே வெளிப்பட சொல்ல மாட்டார்கள், பரிபாஷையில தான் சொல்லுவார்கள். ஏன் வெளிப்பட சொன்னா அதை சில பேர் தவறாக பயன்படுத்தி விடுவார்கள். தெளிவாக சொல்றனே, வியாபாரமாக்கி விடுவார்கள். அதனால என்ன செய்யறது? பரிபாஷையில தான் சொல்லணும், முழுக்க வெளிப்பட சொல்லக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒரு சித்தர் இப்படி எழுதியிருக்கிறார். க்ஷயரோகம் தீர வேண்டுமா? இருகுரங்கின் கையை கொண்டு வந்து சமைத்து பக்குவமாக்கி சாப்பிடு. இருகுரங்கின் கை. இருகுரங்கின் கையின்னா 2 குரங்க பிடிச்சி கையை ஒடிச்சு கொண்டாடணும்னு அர்த்தமா? அப்படித்தான் நமக்கு தெரியுது. அப்படி இல்லை அர்த்தம். தமிழ்ல முசுன்னா குரங்குன்னு அர்த்தம். முசுகுந்த சக்கரவர்த்தின்னா குரங்கு முகமுள்ள சக்கரவர்த்தி. முசு முசு கை, அதான் இருகுரங்கின் கை. 3 பச்சிலைகள், ஞான பச்சிலைகள். 1 கரிசலாங்கண்ணி, 2 தூதுவளை, 3 முசு முசுக்கை. கரிசலாங்கண்ணி என்பது தண்ணீர், தூதுவளை என்பது நெருப்பு, முசுமுசுக்கை என்பது காற்று. இந்த 3ம் மிகினும் குறையினும் உடம்புல நோய் உண்டாகும். ஒரு பக்கம் இருக்கட்டும். முசுமுசுக்கை என்பதை எடுத்து பயன்படுத்தி பக்குவப்படுத்தி உண்டால் காச நோய் தீரும். அதை முசுமுசுக்கைன்னு சொல்லாம இருகுரங்கின் கை என்று மறைவாக பரிபாஷையில் சொல்லக்கூடிய பழக்கம் சித்தர்களுக்கு உண்டு. நம்ம சித்தர் இருக்காரே சட்டை முனி, இந்த பரிபாஷை இல்லாம தன்னுடைய ஞானத்தை பூரா அப்படியே தெளிவாக எழுதி வைத்தார். தீட்சா விதின்னு ஒரு நூல். அதை பார்த்த உடனே சித்தர்கள் சொன்னார்கள், இப்படி எழுதினால் இது சில பெயரால் தவறாக பயன்படுத்தப்படும். யாருக்கு தேவையோ அவர்களுக்குத்தான் இது கிடைக்க வேண்டுமே தவிர, யார் இதை வியாபாரமாக்குவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்க கூடாது. தீட்சா விதியை நீ வெளிப்பட சொல்லிவிட்டாய். திருமூலர் காலம், திருமூலர் வந்தார், தீட்சா விதியை கிழிச்சு போட்டு விட்டார். யாரு? சட்டை முனி எழுதியது. சட்டை முனிக்கு எல்லோரும் சொன்னார்கள், நீ இனிமேல் பரிபாஷையில் தான் எழுத வேண்டும். ஒத்துக்கொண்டார். சட்டை முனி நிகண்டு 1200 பாட்டு.
சட்டை முனி வாத காவியம் 1000 பாட்டு, சட்டை முனி சரக்கு வைப்பு 500 பாட்டு, சட்டை முனி நவரத்தின வைப்பு 500 பாட்டு, சட்டை முனி வாகடம் 200 பாட்டு, சட்டை முனி முன்ஞானம் பின்ஞானம் 200 பாட்டு, சட்டை முனி கற்பம் 100 பாட்டு, சட்டை முனி உண்மை விளக்கம் 51 பாட்டு. சில கிடைக்கின்றன, பல கிடைக்கவில்லை. சட்டை முனிவர் இப்படியே பல நூற்களை இயற்றினார். கடைசியா ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கம் கோயில்ல பெருமாளை பார்க்க வேண்டும் ஆசை, வந்து பெருமாளை கும்பிட வேண்டும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன். தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடுகிறார். பெருமானே, சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயல்கண் என்னும் வலையுட்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கமன்றே. வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர் கோன் அமரும் சோலை, அணிதிரு அரங்கமென்னா மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின் நீரேன். திருவரங்கத்தை கும்பிடாதவன் சாப்பிடுற சாப்பாட்டை அவங்கிட்டேருந்து வாங்கி நாய்க்கு போடு. தொண்டரடிப்பொடியாழ்வார் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள், அந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்று சட்டை முனிக்கு ஆசை. சட்டை முனி ஓடி வந்தார். ஸ்ரீரங்கம் கோயில் இரவு திருக்காப்பிடப்பட்டு விட்டது. 7 பிரகாரம், பெரிய கோபுரம், அரங்கனுடைய ஆட்சி. எம்பெருமானே உள்ள வந்தார். அந்த கதவு சாத்தி கிடக்கு. கதவுக்கு முன்னால நின்னார். அரங்கா 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 3 முறை கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே மேளதாளங்கள் வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கதவன் திறந்தது. ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு கதவா திறக்குது. சட்டை முனி உள்ளே போகிறார். அரங்கத்து எம்பிரான் அந்த அற்புத காட்சியை கொடுக்கிறான். இனிதிரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத வடிவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆய சீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் எதையெல்லாம் அனுபவிச்சாரோ அதையெல்லாம் சட்டை முனி இரவு நேரத்திலே அரங்கன் திருக்கதவை திறந்து வைக்க அரங்கனுக்கு முன்னாலே நின்று அனுபவிக்க மேள தாளங்கள் இன்னிசை வீணை யாழ் எல்லாம் சப்திக்க அரங்கனுடைய அணிகள் ஒவ்வொன்றாக வந்து சட்டை முனியின் மேல் படுகின்றன. அரங்கனுக்கு சாத்தப்பட்ட அந்த மல்லிகை மாலை, அந்த மலர் மாலை, கழுத்திலே இருந்த மணியாரங்கள், ஆடை எல்லாம் சட்டை முனிவருக்கு சாத்தப்பட்டன. அரங்கன் அப்படி சாத்தி அழகு பார்க்கிறான். என் அடியவருக்கு இதை சாத்தி அழகு பார்க்க வேண்டும். நள்ளிரவு நேரம், கோயில் கதவு திறந்து கிடக்கிறது. மேளதாளங்கள் ஒலிக்கின்றன. ஊர் பொதுமக்கள் உள்ளே வந்து பார்த்தார்கள். கதவு திறந்திருக்கிறது. அரங்கனுக்கு முன்னால் சட்டை முனி அரங்கனுடைய அணிகளையெல்லாம் அணிந்து கொண்டு, அரங்கனுக்குரிய ஆடைகளையெல்லாம் அணிந்து கொண்டு கம்பீரமாய் காட்சியளிக்கிறார். கண்ணீர் கொட்ட அரங்கனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு செய்தி போயிற்று. ராஜா வந்து விட்டார். கேட்டார், யார் கொடுத்தது? அரங்கன் கொடுத்தது. இந்த அறிவு அரங்கன் கொடுத்தது. இந்த செல்வம் அரங்கன் கொடுத்தது. எல்லாம் திருவரங்கத்து பெருமான் கொடுத்தது. கோயிலுனாலே வைணவ பெருமக்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோயில். சைவ பெருமக்களுக்கு எப்படி சிதம்பரம் கோயிலோ, வைணவ பெருமக்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோயில்.
12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் தவிர 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் அரங்கனுடைய மகா சந்நிதானம். அவர் ரங்கராஜா. அந்த இடத்திலே ராஜா வந்து பார்க்கிறார். யார் கொடுத்தது? எல்லாம் ரங்கராஜா கொடுத்தது. அப்படியா? நம்பவும் முடியலை, நம்பாமை இருக்கவும் முடியலை. சட்டை ஞானி, பரமஞானி, இவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஆடை அணிகள் இவருக்கு தேவையில்லை. ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? மறுநாள் ராத்திரி அதே மாதிரி கோயில் சாத்தின உடனே இவரை கொண்டு வந்து வெளியில நிறுத்தினான். எங்கே? எல்லாருக்கும் முன்னால நேர்த்தி செய்த மாதிரி செய். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு முன்னாலே திருக்கதவம் சாத்தப்பட்டிருந்த பொழுது சட்டை முனி போகிறார். அரங்கா, அரங்கா, அரங்கா 3 தர கூப்பிட்டார். திருக்கதவம் திறந்தது. இரங்கத் தனித்தனியே எய்துகின்ற துன்ப தரங்கத்தை ஏதால் தடுப்பீர்? அரங்கற்கு கஞ்சன் திருப்பாதம் கார்மேனி என்று அவர்பால் நெஞ்சந்திருப்பாத நீர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்கத்து கலம்பகத்திலே பாடுகிறார். அரங்கன்பால் நெஞ்சத்தை திருப்பாவிட்டால் ஒரு காலத்திலே யமன் வர்ற பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க? துன்பங்களை எப்படி தவிர்க்க போகிறீர்கள்? திருக்கதவன் திறந்தது. இவர் உள்ளே போகிறார். அரங்கனுடைய அணிகள் சட்டை முனியினுடைய தோளிலே வந்து படுகின்றன. மகாராஜா பார்த்தார், காலில் விழுந்து வணங்கினார். சட்டை முனி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார். கருணை கடக்கன் அரங்கனோடு 2 கலந்து விட்டார். ஜீவ சமாதி. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே சட்டை முனிவர் சமாதியானார் என்று வைணவ பெருமக்களும் மற்ற சான்றோர்களும் உரைக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, சட்டை முனி சீர்காழிக்கு போகிறார். சீர்காழியிலே சுவாமிக்கு சட்டநாதர்னு பேரு. எல்லாத்துக்கும் மேல உலகம் அழிகிற பொழுது திருத்தோணிபுரத்திலே எம்பெருமான் இருப்பார். அதுக்கப்புறம்தான் உலகம் மீண்டும் உண்டாகும். அந்த சட்டைநாதர் இப்பவும் கோயில்ல எல்லாம் பண்ணி முடிச்சு சாவிய சட்டநாதர்தான் கொடுத்துட்டு போறது. மிக வேகமான மூர்த்தி, வேக வடிவத்தில் சிறந்தவர் சட்டைநாதர். ஆபத்து உத்தாரணர் அப்படின்னு அவருக்கு பேரு. நம்முடைய சட்டை முனி அங்கே போனார், பெருமானை வணங்கினார். சீர்காழியிலே கடவுளோடு 2 கலந்து விட்டார். அதனாலே இவருக்கு சட்டை முனின்னு பேரு வந்துச்சு. அப்படின்னு ஒரு கட்சி. நமக்கென்ன, ஸ்ரீரங்கமும் ஒண்ணுதான், சீர்காழியும் ஒண்ணுதான். 2லையும் அவர் சமாதியாய் இருக்கலாம். ஏன்னா இந்த சித்தர்கள் ஒரு ஊர்ல சமாதி இருப்பாங்க, 21ஆம் நாள் எந்திரிச்சு அடுத்த ஊர்ல சமாதி ஆயிடுவாங்க. குழந்தையானந்த சுவாமி 3 ஊர்ல சமாதியானார், வரலாறு பேசுகிறது. அதனால இருக்கலாம். என்ன முக்கியம் தெரியுமா? இந்த சட்டை முனிவருக்கு முக்கியமான செய்தி, அவருடைய பாட்டு ஒரு 4-5 பாட்டு நமக்கு கிடைச்சது. சக்தி உபாசனையை வலியுறுத்துகிறார். வாழைன்னு ஒரு பொண்ணு, யாரு? அம்பாள் பராசக்தி. ஒரு 14 வயசு பொண்ணு, சின்ன குழந்தையா உட்கார்ந்து இருப்பா. அவளை விடாதே, அவளை தவம் செய், அவளை நோக்கி வழிபாடு செய், அவளை மனத்தில் இருத்து, அவள் உனக்கு எல்லாமாயிருப்பாள். பராசக்தியின் பெருமையை நிலைநாட்டியவர் சட்டை முனி. வாழைக்கு 3 எழுத்தான், திரிபுரைக்கு 8 எழுத்தான், யாமலைக்கு 6 எழுத்தான். இதை எழுதி வழிபாடு செய், வாசியோகம் வரும். கூறியதோர் வாழையின் 3 எழுத்தை கேளாய், குறியறிந்து பூசை செய்து பின்பு கேளாய். மாறியதோர் திரிபுரை 8 எழுத்தை கேளாய். மைந்தனே இவளை நீ பூஜை பண்ணு. அம்பாள் பராசக்தியை வழிபட வேண்டும். அடிப்படை அதுதான். திருமூலர் அப்பவே சொல்லிட்டு போனார். ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி 5 பெற்றிட்டு ஹிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே.
அந்த வழிபாடு அப்படியே சட்டை முனிவர் பேசுகிறார். ஓங்காரி என்பாள், அவளுக்கு பெயர் ஓங்காரி. ஓங்காரத்துக்கு உரியவள் பராசக்தி. அவள் ஒரு பெண்ணாய் காட்சி அளிப்பாள். ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை நிறத்தோடு காட்சி கொடுப்பாள். ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். அங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு, யாரு 5 பேரு? படைப்பதற்கு பிரம்மா, காப்பாற்றுவதற்கு திருமால், ஒடுக்குவதற்கு ருத்ரமூர்த்தி, மறைப்பதற்கு மகேஸ்வரன், அருள் செய்வதற்கு சதாசிவம். 5 பேரை பெற்றாளாம். ஆங்காரியாகி இந்த உலகை நான் காப்பாற்றுவேன், உலக மக்களை உய்விப்பேன் என்று ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. அதுபோல பராசக்தியை வழிபட்டு சக்தி உபாசனைக்கு கொடிநாட்டியவர் சட்டை முனிவர். 18 சித்தர்களில் சட்டை முனி ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறார். சித்தர்களுக்கு 4 சிறப்புகள் உண்டு. 1, அவர்கள் அதிகமான பேராற்றல் பெற்றவர்கள். 2, உலக நன்மைக்காக வாழ்பவர்கள். உலகம் நன்றாயிருக்க வேண்டும் என்று தொண்டாற்றக்கூடியவர்கள் சித்தர்கள். 3வது தான் ரொம்ப முக்கியம், அவர்கள் தாங்களாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ரொம்ப ஒதுங்கியே இருப்பார்கள். கண்ணுக்கு கூட தென்பட மாட்டார்கள், வெளிப்பட மாட்டார்கள். 4வது என்ன தெரியுமா? நாம் மனமிறங்கி கண்ணீர் விட்டு அழுதால் நமக்கு காட்சி கொடுப்பார்கள். அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சித்தர்கள் தாங்களே வந்து உதவி செய்வார்கள். நாம் அடுத்தவனுக்கு உதவி செய்தால் நமக்கு சித்தர்கள் உதவி செய்வார்கள். அவர்களை பற்றி முழுக்க தெரிந்தவர்களும் இல்லை, முழுக்க பேசக்கூடியவர்களும் இல்லை. நம்ம பேசுகிற பேச்செல்லாம் 1000ல் கோடியில் ஒரு பகுதி. நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், முற்ற வெறும்பந்தையங்கூற வேண்டாம் புலவீர், எறும்புன் தன் கையால் எண் சான். எறும்பு அது கையினால 8 சான், யானை அது கையினால 8 சான், அது மாதிரி நான் என் கையினால 8 சான். இதில் என்ன எறும்பு மட்டும் நான் பெருசு கிடையாது. நமக்கு ஒன்றும் தெரியாது. எதையெல்லாம் சித்தர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்களோ அதைத்தான் நாம் பேச முடியும். அதனாலே சித்தர்கள் வரிசையில் பல சித்தர்களை சிந்தித்தோம். இன்னைக்கு இலங்கையில் வாழ்ந்த ஒரு பெரிய சித்தரை நினைக்க இருக்கிறோம். இலங்கை புண்ணியமான தலம். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை என்று திருவாசகம் பேசுகிறது. இலங்கையிலே பல ஞானிகள். யாழ்ப்பாணத்து பகுதி இருக்கிறதே, இன்றைக்கும் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கக்கூடிய பகுதி அந்த யாழ்ப்பாண பகுதி. யாழ்ப்பாணத்து பெருமக்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். எங்கேயெல்லாம் தமிழும் சைவமும் சிறப்பாய் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் இருப்பார்கள். இந்த யாழ்ப்பாணத்திலே கொழும்புத்துறை, அந்த இடத்திலே ஒரு பரமஞானி, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒரு பெரிய சித்தர். அவருக்கு பெயர் சிவயோக சுவாமி. எல்லாரும் யோக சுவாமின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்தில் ஈடுபாடு, திருமுறைகள் தெரியும், கீதை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பேச மாட்டார். அமைதியான சுவாமி. எங்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் இன்றும் இல்லை, என்றும் வரப்போவதும் இல்லை. இது அவர் சொன்ன வார்த்தை. எங்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் என்றும் இல்லை. எங்களை பற்றி முழுக்க எழுத யாரால முடியும்? ஒருத்தராலையும் முடியாது. அந்த யோக சுவாமிகளை பற்றி இறைவன் திருவருட்கருணையினாலே கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறோம். பட்டினத்தாருடைய துறவு. பட்டினத்தார் முற்றத் துறந்தவர். பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறுந்துறக்கை அரிதரிது தாய்மானார் பேசுகிறார். துறவி என்ற எண்ணத்தையும் துறந்தவர். அந்த பட்டினத்தாரின் துறவு, கண்ணப்ப நாயனாரின் அன்பு, 6 நாள் அன்பு.
சிவலிங்கத்துக்கு கண்ணில் ரத்தம் வந்த உடனே துடியா துடிக்கிறார். கன்றகள் புனிற்றா போல்வார். ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சே, நான் விட்டுட்டு போயிட்டனே, கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய கண்ணை எடுத்து உடனே அப்பக்கூடிய அளவுக்கு அன்பு பிடம்பாய் தெரிந்தவர் கண்ணப்பர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. மாணிக்கவாசகப் பெருந்தகை பேசுகிறார். பட்டினத்தாருடைய துறவு, கண்ணப்பருடைய அன்பு, சம்பந்தருடைய ஞானம். திருஞான சம்பந்தர் பரமஞானி. 16 வயதிலே சைவன் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி என்று வள்ளற்பெருமானால் பாடப்பட்டவர் திருஞான சம்பந்தர். சம்பந்தருடைய ஞானம், திருமூலருடைய யோகம், அட்டாங்க யோகம், இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி, இவ்வளதும் சொன்னவர் திருமூலர். இந்த நாளையும் சேர்த்தால் சிவயோக சுவாமி. எந்த நாள்? பட்டினத்தாருடைய துறவு, கண்ணப்பருடைய அன்பு, ஞானசம்பந்தருடைய ஞானம், திருமூலருடைய யோகம், நாளும் சேர்ந்தால் அந்த சேர்க்கைக்கு பெயர் யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறையில் வாழ்ந்த சிவயோக சுவாமி. 1872 மே மாதம் 29ஆம் தேதி பிறந்தார். அப்பா அம்மா, அப்பா அம்பலவாணர் நடராஜா பேர், தாய் சின்னாச்சி பிள்ளை. 2 பேரும் பைரவமூர்த்தியை வணங்கினார்கள். மாவிட்டபுரத்திலே அவதாரம் சிவயோக சுவாமிகள். ஆங்கிரச வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அவதாரம் செய்கிறார் சிவயோக சுவாமி. குழந்தை பள்ளிக்கூடத்திலே வைத்தார்கள். அது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். இவருக்கு ஜான் என்று பெயர் வைத்து ஜான் என்று பதிந்து கொண்டார்கள். அந்த காலத்து பழக்கம். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே வைத்தால் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்து பதிந்து கொள்வார்கள். கொஞ்ச காலம் படித்தார். அவங்க அப்பா இருந்த மஸ்கேலியாங்கிற பகுதி, அங்கே வந்துட்டார் சாமி. நல்ல பகுதி, இயற்கை காட்சிகள். கடவுளை எங்கே பார்க்கலாம்? இயற்கை அழகில் பார்க்கலாம், அருவியில் பார்க்கலாம், ஆற்றில் பார்க்கலாம், கடலில் பார்க்கலாம், வானத்தில் பார்க்கலாம். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டாலொக்கும் கண்கள் அப்படிம்பார் பெரியாழ்வார். இயற்கை காட்சியிலே இறைவனை கண்டார் குழந்தையாயிருந்த சிவயோக சுவாமி. ரொம்ப ஈடுபாடு. அப்பா பார்த்தார், கொழும்புத்துறைக்கு அனுப்பினார். கொழும்புத்துறையிலே ஒரு வேலை. என்ன வேலை? கருவிகளை பாதுகாக்கக்கூடிய இடம். அங்கே காவல், வேலை, கருவி களஞ்சிய பாதுகாப்பு, ஓய்வு அதிகம். இவருக்கோ பணத்தாசை கிடையாது, கொடுக்கிற சம்பளம் அதிகம். கோயிலுக்கு ஏழைகளுக்கும் வாரி வாரி வழங்கினார். விளையும் பயிர் முளையிலே தெரிந்தது. சின்ன வயசு, கைக்கு என்ன சம்பளம் வருதோ ஏழைக்கு சாப்பாடு போடு, கோயிலுக்கு கொடு. 25 வயசு சாமிக்கு, 25 வயசு சிவயோக சுவாமிக்கு. 1897 அது ஒரு முக்கியமான வருஷம். இலங்கையிலே அந்த வருஷத்தில் விவேகானந்த சுவாமி வந்தார். சிகாகோவில் பேசியது 1893. அதுக்கு 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்து விட்டு பின்னால் வந்தார். இலங்கைக்கு வந்தது 1897. கோட்டையில் இருந்து இந்து கல்லூரி வரை ஊர்வலம் நடந்தது யாழ்ப்பாணத்திலே. விவேகானந்தர் சிங்கக்குட்டி மாதிரி மேடையில் 2 பக்கங்களிலும் உலாவிக்கொண்டே பேசினார் அப்படின்னு சிவயோக சாமி எழுதுகிறார். சிவயோக சாமி விவேகானந்தரை பார்க்கிறார். விவேகானந்த சிங்கம், சிங்கம் மாதிரியே 2 பக்கங்களிலும் நடந்தது. பேசினார் இல்லை, கர்ஜித்தார்.
அப்படின்னு சிவயோகா சாமி பேசுகிறார். என்ன தொடங்கினார் தெரியுமா விவேகானந்தர்? தி சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட், தி டைம் இஸ் ஷார்ட். நேரம் குறைவு, செய்தி பெரிது என்று அற்புதமாய் பேசியிருக்கிறார். 25 வயசு சிவயோக சுவாமி விவேகானந்தர் பால் ஈடுபட்டார். நல்லூர் கந்தசாமி கோயில், வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்து வழிபட வேண்டிய திருத்தலம் நல்லூர் கந்தசாமி கோயில். ஆறுமுக நாவலர் பெருமான் இருந்து சைவத்தை பரப்பிய பகுதி அது. திருவிழா காலங்களிலே நம்ம சிவயோக சுவாமி அங்கே போவார், அங்க பிரதட்சணம் பண்ணுவார். பல நூல்களை படித்தார். பிரம்மசூத்திரம் படித்தார், பைபிள் படித்தார், குரான் படித்தார், திருக்குறள் படித்தார், திருமுறை படித்தார், கீதை படித்தார். ஒரு பக்குவம், படிப்பு நிறைந்து விட்டது. குருநாதன் தேவை, வழிகாட்டுவதற்கு குருநாதன் தேவை. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தாய் தந்தையை காட்டுவாள், தந்தை குருவை காட்டுவார், குருநாதன் மட்டுமே கடவுளை காட்டுவான். குருநாதன் வேண்டும், தவித்து கொண்டிருக்கிறார். செல்லப்ப சுவாமி என்று ஒரு குருநாதர் இவருக்கு கிடைத்தார். சிவயோக சாமியின் குருநாதர் செல்லப்ப சுவாமி. செல்லப்ப சுவாமியின் குருநாதர் கடையீர் சுவாமி. அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. இந்த யாழ்ப்பாணத்தில் கடையில் சுவாமின்னு ஒரு பெரிய ஞானி, அவர் பைத்திய மாதிரி போயிட்டு இருப்பார். இந்த செல்லப்ப சுவாமி அவர் பின்னாலே போய் உபதேசம் வேணும்னு கேட்டாராம். இந்த கடையில் சுவாமி என்ன பண்ணாராம், ஒரு கடலைக்காரிட்ட 1 ரூபா வாங்கினாராம். அதை ஒரு வெத்திலையில் வச்சு மடிச்சாராம். செல்லப்ப சாமிகிட்ட கொடுத்தாராம். கையில் கொடை வச்சிருந்தார் கடையில் சுவாமி. அதால் தலையில் ஒரு தட்டு தட்டினாராம், ஓடு விரட்டினாராம். இவ்வளவுதான் உபதேசம். இந்த உபதேசம் கடையீர் சுவாமி இடத்திலே இருந்து செல்லப்ப சுவாமிக்கு கிடைத்தது. செல்லப்ப சுவாமியின் பரமஞானியாக ஊரார் கண்களுக்கு பைத்தியமாக தெரிந்தார். விசர் செல்லப்ப சுவாமி என்று பேசினார்கள். பைத்தியக்கார செல்லப்ப சுவாமி. எவனெல்லாம் கடவுளுக்கு பக்கத்திலே போகிறானோ அவனெல்லாம் பைத்தியக்காரன் என்று சொன்ன பைத்தியக்கார உலகம் நம்முடைய உலகம். ஆனானப்பட்ட பகவான் ராமகிருஷ்ணரை விவேகானந்தருடைய பாட்டி என்ன சொன்னால், அவர் ஒரு கிறுக்கு பிடித்த சுவாமி, பைத்தியக்கார சுவாமி. செல்லப்ப சுவாமியின் பேச்சு பல பேருக்கு புரியாது. அதனாலே அவருக்கு பைத்தியக்கார சுவாமி என்று பெயர் வைத்தார்கள். செல்லப்ப சுவாமி வெறித்த பார்வை, கருத்த மேனி. யாராவது காலில் வந்து விழுந்து கும்பிட்டா நிற்க மாட்டாராம், ஓடி போய் சிறுநீர் கழிக்கிற இடத்துல போய் நின்றுக்கு வாராம். அப்பத்தான் வரமாட்டாங்கன்னு. நம்மளா இருந்தால் யாராவது காலில் விழுந்து கும்பிட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு தட்சிணை கேட்போம். சாமி ஒதுங்கி நிற்பாராம். 40 வருஷமாக ஞான பைத்தியமாக தான் எடுத்த கோலத்தை யாரும் சந்தேகப்படாமல் நடித்து காட்டிவிட்டு போனவர் செல்லப்ப சுவாமி அப்படின்னு யோக சுவாமி எழுதுகிறார். தான் எடுத்த பாத்திரத்தை மிக நன்றாக யாரும் சந்தேகப்படாமல் நடித்து விட்டு போனவர். கடையில் சுவாமியினுடைய சீடர் செல்லப்ப சுவாமி, செல்லப்ப சுவாமியினுடைய சீடர் சிவயோக சுவாமி. சிவயோக சுவாமி செல்லப்ப சாமியை சந்திக்கிறார். யாரடா நீ? முதல் வார்த்தையே அதுதான், ஒரு அதட்டு. யாரடா நீன்னா என்ன அர்த்தம்? நம்மளா இருந்தால் நம்ம பேரை சொல்லுவோம். அது இல்லை, பேர் இந்த உடம்புக்கு வச்ச பேர். உடம்பு விழுந்துன்னா வேற பேர் வச்சிருவான். ஊரலாங்குடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணவென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்னு போயிடுவான். யாரடா நீன்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவைக்கு கேள்வி. யார் நீ? உடம்பா ஆன்மாவா? அதற்றார். இவர் பேசாமல் இருக்கார். பல நாட்கள் ஆகிற்று. ஒரு நாள் பார்க்கிறார். நல்லதப்பா, உன்னை போன்ற ஆளைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன், வா. அதுக்கப்புறம்தான் செல்லப்ப சுவாமி சிவயோக சுவாமிகளுக்கு உபதேசம் செய்கிறார். யாரடா நீ? அது முதல் வினா.
தேரடா உள், உள்ளே சென்று அறிந்து கொள். நீ யார் என்பதை உனக்குள் சிந்தித்து பார். இந்த உடம்பு நீயா? ராத்திரி தூங்குற பொழுது கனவுல எங்கெங்கேயோ போயிட்டு வர்றியே, அது நீயா? கிடையாது. ஆன்மா மட்டுமே நீ. உனக்கு அழிவு கிடையாது. யாரடா நீ? தேரடா உள், தீரடா பற்று. இந்த பற்றுக்களை விட்டு விலகி இரு. தூங்குகிறவன் கைகளிலே இருந்து குடையின் நழுவுவது போலே ஞானியின் பக்கத்திலே இருந்து பற்றுக்கள் நழுவிவிடும். மற்ற பற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லா பற்றுக்களையும் விட்டுவிடு, இறைவனை பிடித்துக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன உபதேசம் கேட்டது? யாரடா நீ? இப்போ உபதேசம் வருது. தேரடா உள், உனக்குள் தேர்ந்து தெளி. தீரடா பற்று, பற்றுக்களை விடு. ஓர் பொல்லாப்பும் இல்லை. உலகத்திலே எந்த விதமான பொல்லாப்பும் கிடையாது, எந்த விதமான கேடும் கிடையாது. நல்லதை நினை, நன்றாக வாழ். பார்வையினாலே தீட்சை கொடுத்தார் செல்லப்ப சுவாமி. அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டார் சிவயோக சுவாமி. ஒரு முறை சிவயோக சாமி சொல்கிறார், நீங்களானால் செல்லப்பரோடு ஒரு நாள் கூட நின்று பிடிக்க மாட்டீர்கள். நான் அவ்வளவு காலம் நின்று பிடித்தேன். அதுக்கப்புறம்தான் சிவயோக சாமியின் பெருமை எல்லாருக்கும் தெரிய தொடங்கிற்று. கிட்டத்தட்ட 1920 இருந்து அவர் மறைஞ்ச 1964 வரை 44 ஆண்டுகள் சிவயோக சுவாமி யாழ்ப்பாணத்தில் கொழும்பு துறைக்கும் அதுக்கு பக்கத்திலே உள்ள இடங்களுக்கும் பெருமையை கொடுத்தார். மரநிழல்ல போய் உட்கார்ந்திருப்பார். ஒரு முறை சொல்றார், எனக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? 2. என்ன? 1 மரத்தின் நிழல், 2 என் அன்பர்கள் உள்ளம். என்னை வழிபடக்கூடிய அன்பர்கள் உள்ளமும் மரத்தின் நிழலும் தான் எனக்கு உவப்பான இடங்கள், விருப்பமான இடங்கள். ஒரு இலுப்ப மரம், இலுப்ப மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறார் சிவயோக சுவாமி. அதுக்கு பக்கத்திலே ஒரு கொட்டில், அதில் ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசைக்கு அழைத்து வந்தார்கள். விவேகானந்த சுவாமி அந்த கொட்டிலுக்கு வந்தாராம் 1897. அப்படி போனவர் ஒரு நிமிஷம் நின்னாரா. இது பாலைவனத்தில் பசுந்தரை என்னாராம். மிக பாலைவனமாயிருக்கிற இடத்தில் பச்சையாயிருக்கக்கூடிய இடம் இது, ஞானிகளுக்குரிய இடம். ஏன் தெரியுமா? இந்த செல்லப்ப சுவாமி இருக்காரே, அவரை அவருடைய பக்தர் நன்னியர்னு ஒருத்தர் அவர் கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு பாலபிஷேகம் பண்ணுவாராம். செல்லப்ப சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணின இடம் அந்த கொட்டில். அது ஞானிகளுக்குரிய இடம், அது பாலைவன பசுந்தரை அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அந்த இடத்திலே சிவயோக சுவாமிகளுக்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டது. ஓலை வேய்ந்த மண் குடிசை, 2 அறைகள். தென்பால் உள்ள அறையில் சுவாமி இருப்பார். சீடர்கள் எல்லாம் தேவாரம் ஓதுவார்கள், திருவாசகம் படிப்பார்கள். சுவாமி பல பேருக்கு கனவில் காட்சி கொடுப்பார், பல பேருக்கு நேரில் காட்சி கொடுப்பார். ஒரு சமயம் சொல்கிறார், நல்லூரிலே செல்வ சந்நிதியில் நிலத்தின் கீழ் கால் வைக்க முடியாதபடி சிவலிங்கங்கள் நிரம்பி இருக்கின்றன, தீபங்கள் எரிகின்றன. எவரேனும் நம்மை இடைவிடாது எண்ணில் அவரே நமக்கு நல் அன்பராம் கண்டீர். இதெல்லாம் சாமியுடைய வார்த்தைகள். சிவத்தொண்டன் நிலையம் அப்படின்னு ஒரு நிலையத்தை உண்டாக்கினார் ஞான சாதனைக்காக. சுவாமி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நற்சிந்தனை என்ற நூலாக வந்தன. இந்த சுவாமி செய்த ஒரு அற்புதமான காரியம் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். நம்முடைய நாட்டிலே, தமிழகத்திலே திறனாய்விலே மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன் அவர்கள்.
எங்களுக்கெல்லாம் பேராசிரியராயிருந்து பிச்சை போட்ட புண்ணியவான் ஆசாஞா ஐயா அவர்கள் இலங்கைக்கு பேச போகிறார். இளமையான வயசு, காதல் திருமணம். அப்பத்தான் ஒரு பேராசிரிய பதவி, பேசினாத்தான் வாழ்க்கை. இலங்கைக்கு பேச போனார். நாள் பேசியிருக்கிறார். போய் சிவயோகசாமியை பார்த்துட்டு வந்துட்டார். மறுநாள் காலையில் பேச்சு வரலை, தொண்டை அப்படியே பிடிச்சிக்கிச்சு, ஒன்றும் புரியலை, தவிக்கிறார். வாயை திறந்தா சத்தம் வரல. டாக்டர்கள் பார்த்தார்கள், இது முடியாது, இந்த வியாதியை தீர்க்க முடியாது, இவரை மெட்ராஸுக்கு அனுப்புங்கன்ட்டாங்களாம். வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போச்சு. பேசலைன்னா என்ன பண்ணுறது? ஒரு பேராசிரியர் தவிக்கிறார். எந்த டாக்டரும் ஒன்றும் உதவி செய்ய முடியலை. சிவயோகசாமி என்பார் அழைத்து கொண்டு போனார்கள். சிவயோகசாமி காலில் விழுந்தார். ஆசாஞா பேராசிரியர் கண்ணீர் விட்டு அழுதார். சிவயோகசாமி அப்படி பார்த்தார், ஏதோ தீர்த்தம் கொடுத்தார். கொடுத்துட்டு அப்படி திரும்பினார். சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே ஆராய்ச்சி பண்ண வேணும், போ. சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே ஆராய்ச்சி பண்ண வேணும், போ. இந்த 2 பேரையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உனக்கு வாழ்க்கையை தருகிறேன். அதுக்கப்புறம் ஆசாஞா ஐயாவுக்கு பேச்சு வந்தது. எழுதுகிறார், எங்கள் அப்பா பெரிய புராணத்திலே மிகச் சிறந்தவர் ஆசாஞாவுடைய தந்தையார் சரவண முதலியார், பெருஞ்சொல் விளக்கனார். அவர் கொடுத்த தொண்டை போய்விட்டது. இப்பொழுது நான் பேசுவதெல்லாம் சிவயோகசாமி கொடுத்த தொண்டை. இதுதான் அவருடைய கருணையின். சிவயோக சுவாமியினுடைய ஞான செயல்கள், சித்து செயல்கள் இன்னும் தொடர்கின்றன. சிவயோக சுவாமி நமக்கு வழிகாட்டியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். திருக்கூடல் மலைன்னு ஒரு மலையை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். அது மதுரைக்கு பக்கத்திலே திருப்பரங்குன்றத்துக்கு அருகிலே இருக்கிறது. அதுக்கு கூடல் தட்டி பரம்புன்னு ஒரு பேருண்டு. கூடல் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள பகுதி. மதுரை தெரியாமல் மறைப்பதனாலே, திருப்பரங்குன்றத்திலிருந்து பார்க்கிற பொழுது மதுரை தெரியாமல் மறைப்பதனாலே அதுக்கு கூடல் தட்டி பரம்புன்னு பேரு. இது பின்னாலே வந்த பெயர். அந்த காலத்திலே இங்கே காக்கை வடிவில் ஒரு சித்தர் வாழ்ந்தார். அந்த சித்தருக்கு காகபுசுண்டர்னு பேர். அதனாலே அந்த மலைக்கு காகபுசுண்டர் மலை அப்படின்னு ஒரு பேர். அந்த காகபுசுண்டர் சித்தர்களில் ஆதிநாதர், ஆதி சித்தர், இன்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடியவர். 7 வசிஷ்டர்களை பார்த்திருக்கிறார், பல பிரம்மாக்களை பார்த்திருக்கிறார், எத்தனையோ யுகங்களை பார்த்திருக்கிறார். இன்றும் அப்படியே இருக்கிறார். அவருக்கு பெயர் காக்கை வடிவில் இருப்பதனாலே காகபுசுண்டர்னு பேர். யார் இந்த காகபுசுண்டர்? சத்குரு காகபுசுண்டர் என்று பேசுகிறார்கள். இந்த காக்கா இருக்க, இந்த காக்கைக்கு ரொம்ப பெருமை இலக்கியத்தில். நண்பர் சுகி சிவம் ரொம்ப அழகா ஒன்றை சொல்லுவார். கிளியா காக்கையா எதுக்கு சிறப்பு? கிளியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கூண்டில் வச்சு அடைச்சி அதை கட்டாயப்படுத்தி நம்ம பேசுகிற பாஷையை அது சொல்லி அதை பாடுபடுத்துகிறோம். காக்காயை கூண்டில் அடைக்கிறது இல்லை. வெளியில் தெரிகிற காக்காட்ட போய் அது பேசுகிற பாஷையில் காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். இப்போ சொல்லுங்க, கிளிக்கு பெருமையா காக்காக்கு பெருமையா? இது நண்பர் சுகி சிவம் சொல்லக்கூடியது. காக்காக்குத்தான் பெருமை. திருவள்ளுவர் பேசுகிறார், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. தானா சாப்பிடாதான், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காக்கா சாப்பிடுமா. அது மாதிரி நாமும் உறவோடு சாப்பிட வேண்டும். என் பாரதி பாடுவாரே, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. இந்த காக்கா பாட்டிட்ட வடைய திருடிக்கிட்டு போன கதையெல்லாம் நமக்கு தெரியுமில்ல. அதை பாரதி அழகா பாடுறார். எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. காக்காயை பார்த்தா என்ன நினப்பு வருது? கிருஷ்ணன் நினப்பு வருதான். கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். காக்காயும் கருப்பு, கண்ணனும் கருப்பு. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே. நந்தலாலா
பாடுறாரா இல்லையா? பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அப்படி பாடுற பொழுது காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. ஏன் நம்ம காவேரியை நம்பித்தானே தமிழ்நாடே இருக்கு. இந்த காவேரியை கொடுத்தது யாரு? ஒரு காக்கை வடிவில் பிள்ளையார் போய் கமண்டலத்தை தட்டி விட்டாராம். அகத்திய முனிவருடைய கமண்டலத்தை பிள்ளையார் காக்கை வடிவத்தில் போய் மேலே உட்கார்ந்தாராம். கமண்டலத்துக்கு மேலே காக்கை உட்கார அகத்திய முனிவர் இந்த காக்கையை பார்த்து போன்னு சொல்ல காவேரி தனக்குத்தான் ஆணையிட்டார் என்று போங்கிற வார்த்தையை கேட்டவுடனே கமண்டலத்திலிருந்து புறப்பட நடந்தாய் வாடி காவேரி என்று இளங்கோவடிகள் பாட காவிரி தாய் பொன்னியாக பொன்கொழிக்கும் பொன்னியாக காட்சி அளிக்கிறாள் என்றால் இதுக்கு யாரு காரணம்? இந்த காக்கா தானே காரணம். நம்முடைய முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கிற பொழுது காக்காயை கூப்பிடுவாங்க. காக்கா வந்து சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்டதா அர்த்தம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை திருவள்ளுவர். தென்புலத்தார்னா முன்னால் இறந்த முன்னோர்கள், அவங்களுக்கு சாப்பாடு எப்படி வைக்கணும்? காக்காயை கூப்பிட்டு வைக்கணும். காக்கா சாப்பிட்டா அவங்கெல்லாம் சாப்பிட்டாப்பல அர்த்தம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரொம்ப கருப்பா இருப்பார், காக்காயை விட கருப்பா இருப்பார். அவர் பெண்டாட்டி சந்தோஷப்பட்டா. ஒருத்தி கேட்டாலாம் உங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பாருன்னு. அழகா தமிழ்ல பாட்டு சொன்னாலாம். நாகப்பழத்தினிலும், நாகப்பழம்னா நாவல் பழம். நாவல் பழம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். நாவல் பழத்தினிலும் நற்காயாம்பூவினிலும், காயாம்பூ கருப்பா இருக்கும். கண்ணனுக்கு காயாம்பூ வண்ணன்னு பேர். நாகப்பழத்தினிலும் நற்காயாம்பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க வச்சான்னாலாம். காகத்தை விட கருப்பு. இந்த காக்கா எங்கெல்லாம் போயிருக்கு? பெரியாழ்வார் சொல்கிறார், காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார் காரணா கருளக்கொடியானே. காக்கா சொல்ற வார்த்தையை கேட்பார்கள். ஒருத்தர் அழகா சொன்னார் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே. பையன் அப்பாவை பார்த்து கேட்டானா, காக்கை கத்துதே என்ன காரணம்னு. அப்பா சொன்னாராம், இன்னைக்கு விருந்தாளி வரப்போறாங்கன்னாராம். பையன் கேட்டானா, விருந்தாளி வர்றதுக்கு காக்கா கத்தும்னா விருந்தாளி போறதுக்கு யாரு கத்துவான்னு கேட்டானாம். அப்பா சொன்னாராம், விருந்தாளி வர்றதுக்கு காக்கா கத்தும், விருந்தாளி போகணும்னா உங்க அம்மா கத்துவான்னாலாம். இதெல்லாம் இப்ப அண்மையில கேட்டது. அப்ப இந்த காக்காக்கு எவ்வளவு பெருமை! காக்கை வடிவத்திலே ஒரு சித்தர், அவருக்கு பெயர் காகபுசுண்டர். சிவபெருமானுடைய அம்சம் பெற்றவர். அடியேன் அறியும் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று நம்முடைய அபிராமி அந்தாதி சொல்ற மாதிரி நம்மால் அளக்க முடியாத பெருமைக்குரியவர் அந்த சித்தர். சித்தர்கள் நமக்கு பக்கத்திலே வந்து நம்மை காப்பாற்றுவார்கள். இந்த பலவீனமான குழந்தைக்குத்தான் தாயின் அரவணைப்பு ரொம்ப தேவை. நல்ல குழந்தைய தாய் விட்டுரு, அவன் பொழைச்சு போவான். நாமெல்லாம் பலவீனமான குழந்தைகள், கவலைப்படக்கூடிய குழந்தைகள். நமக்கு சித்தர்கள் கருணை தேர்வை. அது மாதிரி வந்தவர்தான் காகபுசுண்டர். அம்மி உடல் தேய்ந்தது பார் குளவியாலே. காகபுசுண்டர் பாடுறார், அம்மி உடல் குளவியால தேஞ்சுது. இந்த குளவின்னு ஒன்று இருந்துச்சு, அம்மின்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த குளவியை வச்சு சுத்த 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 அம்மி தேஞ்சு போச்சு. அது மாதிரி இந்த உடம்பனாலே உயிர் தேஞ்சு போகுது. உடலால் உயிர் தேய்கிறது என்பதை அம்மி உடல் தேய்ந்தது பார் குளவியாலே என்று பேசியவர் காகபுசுண்டர். பலகாலம் வாழ்ந்தவர். சில பேர் எழுதுகிறார்கள் 21 பிரம்மாக்களை கண்டவர் காகபுசுண்டர்னு. பிரம்மாவுக்கு ஆயுட்காலம் நிறைய. 21 பிரம்மாவை பார்த்திருக்காராம். காக்கையினுடைய வடிவத்திலே இருப்பார். காக்காக்கு 2 கண்ணு இருந்தாலும் ஒரு கண்ணால தான் பார்க்கும். எல்லா காக்காயும் ஒத்துமையா வரிசைக்கு உட்கார்ந்து இருக்கும். நாங்க சின்ன பிள்ளைகளை அதை பார்த்துட்டு காக்கா பள்ளிக்கூடம்னு சொல்றது, அதெல்லாம் அதுக்கு உண்டு. பலகாலம் வாழும், எங்கும் எளிமையாய் காணப்படும். இந்த 4 இந்த சித்தருக்கு உண்டு. எளிமையாயிருப்பார், பலகாலம் வாழ்ந்தார், ஒற்றுமையாயிருப்பார். புசுண்டம்னா பேரொளின்னு அர்த்தம், காகம்னா காக்காயின் அர்த்தம். காக்காயினுடைய வடிவத்தில் பேரொளியாய் காட்சி தந்தவர் காகபுசுண்டர் என்ற சித்தர்.
காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டன் என்று பேரும் பெற்றேன். காணாத காட்சியெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் என்று காகபுசுண்டர் பேசுகிறார். அவரை பற்றி சில செய்திகள் இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அவர் எதை வழிபாடு பண்ணுவார்? சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை. என் சொல்லுக்கெல்லாம் காரணம், என்னுடைய அறிவுக்கெல்லாம் காரணம் சிலம்பு ஒலியை கேட்கச் செய்யக்கூடிய என் தாய். சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை. யாரு என்ன சிலம்பு ஒலி? ஞானிகள் பராசக்தியை வழிபடுவார்கள், சித்தர்கள் வாழை சக்தியை வழிபடுவார்கள். வாழைன்னா ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைன்னு அர்த்தம். ஒரு 12 வயசு பொண்ணு ஒரு பாவாடை ஒரு சட்டை போட்டுக்கிட்டு களங்கமில்லாத முகத்தோட தெரியுது பாருங்க, அந்த குழந்தை, அதுக்கு பேர் வாழை சக்தின்னு பேர். வாளாம்பாள், வாளாம்பாள், வாழை சக்தி, குமரி, வாழை பரமேஸ்வரி, இவள்தான் சித்தர்கள் தொழக்கூடிய தெய்வம். காகபுசுண்டருக்கு அவள் கால் சிலம்பு ஒலி கேட்குமாம். சேரமான் பெருமாள் நாயனார் சிவபூஜை பண்ணுவாராம், முடிக்கிற நேரத்துக்கு கால் சிலம்பு ஒலி கேட்குமாம். நடராஜ பெருமான் கால் சிலம்பு ஒலி கேட்குமாம். நடராஜ பெருமான் கால் சிலம்பு ஒலி கேட்டால்தான் அன்னைக்கு பூஜை முடியுமா. ஒரு நாள் கேட்க தாமதிச்சுதான். பெருமானே ஏன் தாமதிக்குதுன்னாரா? சிலம்பொலி வேகமாக கேட்டுதான். ஏன் தாமதம் நாரா? சுந்தரமூர்த்தி சுவாமி என்னை சிதம்பரத்தில் பாடிக்கொண்டிருந்தான், அதை கேட்டேன், அப்படியே மறந்துட்டேன் நாரா. மறக்காத சிவபெருமான். ஏன்? இவருக்கும் சுந்தரமூர்த்திக்கு நட்பு உண்டாக்குவதற்கு. அதே மாதிரி மாணிக்க வாசக பெருமான் திருவாத ஊரில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் சிலம்பொலி கேட்டுதான். பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் வாத ஊரினில் வந்தினு தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை. சித்தர்கள் போற்றக்கூடிய முதல் சித்தரான காகபுசுண்டர் என் காதுகளில் எப்பொழுதும் வாழை சக்தியின் சிலம்பு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று பேசுகிறார். பல யுகங்களை கடந்தவர். பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, சாகா கல்வி, வாசி யோகம் கற்றுக் கொடுப்பவர். வாசின்னா அந்த மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது கற்றுக் கொடுப்பவர். ஆன்மீக தாகம் அதிகரித்தால் அருள்புரி காகம் ஆய் வருவார். ஆன்மீக தாகம் உள்ளவர்களுக்கு அவர் காகமாய் காட்சி அளிப்பார். இவர் மனைவிக்கு பகுலாதேவின்னு பேர். இந்த 2 பேரும் ஒன்றாய் காட்சி கொடுப்பார்கள். இது சக்தி, அது சிவம். பகுலாதேவி சக்தி, அந்த காகபுசுண்டர் சிவம். ஞான வாசிட்டம்னு ஒரு நூல். அதாவது வசிஷ்டர் ராமனுக்கு சொன்னது ஞான வாசிட்டம். அந்த ஞான வாசிட்டத்தில் இவருடைய வரலாறு வருகிறது. ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு வரலாறு, ஆளாளுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. இந்த பெருமான் காகபுசுண்டரை பற்றி நிறைய வரலாறுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாகவும் இருக்கின்றன. நாம் சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஞான வாசிட்டம் சொல்லுகிறது, மேருமலை, மேருமலையிலே ஈசான்ய மூலை. ஈசான்ய மூலையினா வடகிழக்கு மூலை. மேருமலையிலே ஈசான்ய மூலை ஒரு கல்லால மரம். கல்லால மரத்தின் மேல் காக்கை வடிவில் காகபுசுண்டர் காட்சியளிக்கிறார். காக்க வடிவத்தில் காகபுசுண்டர் காட்சியளிக்கிறார். வசிஷ்டர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாராம். வசிஷ்டர் யாரு? ராமனுடைய குருநாதர். அப்போ இது திரேதாயுகத்துக்கும் முன்னால. திரேதாயுகத்துக்கு அப்புறம் துவாபர யுகம் வந்து, துவாபர யுகத்துக்கு அப்புறம் இப்போ கலியுகம் ஓடிக்கிட்டு இருக்கு. வசிஷ்டர் அதுக்கு முன்னாலே வாழ்ந்தவர். வசிஷ்டர் போய் காலில் விழுந்தாராம். காகபுசுண்டர் கேட்டாராம், இது இந்த பூ உலகத்தில் உனக்கு 8வது பிறவியின்னாராம். அப்பா அதையெல்லாம் இவர் கண்டிருக்கிறார். நான் காடு, மலை, மரம், உயிர் எதுவும் இல்லாத பூமியை பார்த்திருக்கிறேன். இப்ப பூமியில காடு இருக்கு, மலை இருக்கு, மரம் இருக்கு, உயிர் இருக்கு, பறவை இருக்கு, விலங்கு இருக்கு, நாம இருக்கோம். இதெல்லாம் இல்லாம வெறும் பூமியை மட்டும் பார்த்திருக்காராம். அந்த காலத்தில் தோன்றியவர்னு சொல்லப்படாது, அப்பொழுது முதல் இருப்பவர் காகபுசுண்டர். இரணியாட்சனிடத்திலே இருந்து திருமால் உலகம் மீட்டாரே, அதை நான் பார்த்திருக்கிறேன். அடே அப்பா,
அது எந்த யுகம்? திரேதாயுகத்துக்கு முன்னால இரணியாட்சன் உலகத்தை சுருட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டானா. அதை திருமால் போய் வராக அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே திரும்ப கொண்டு வந்தாராம். அதை நான் பார்த்திருக்கிறேன். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்களே, அப்பொழுது நான் அதையும் பார்த்திருக்கிறேன். பரசுராமர் இதுவரை 6 முறை பிறந்திருக்கிறார். இதெல்லாம் ஞான வாசிட்டத்தில் யாரை பற்றி? காகபுசுண்டரை பற்றி வசிஷ்டர் சொல்ல ராமன் கேட்டதாக வரக்கூடிய செய்திகள். இன்னொரு செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிவபெருமான் முப்புறங்களை 30 முறை எரிச்சிருக்காருங்கிறார். நமக்கு ஒரு முறை எரிச்சதுதான் கதை தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமோ? இந்த முப்புறம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை, அதுதானே. இந்த 3ஐயும் தானே எரிக்கணும். சிவபெருமான் அப்படி எரிக்கிறதா இருந்தா நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் ஆணவம், கன்மம், மாயம் இருக்கே, எல்லாத்தையும் எரிக்கணுமே. 30 முறையா? அது 3 லட்சம் கோடிக்கு மேலே போயிடும். இவர் பேசுகிறார், சிவபெருமான் இதுவரை 30 முறை முப்புறங்களை எரித்திருக்கிறார். தட்சன் யாகத்தை சிவபெருமான் 2 முறை அழித்திருக்கிறார். வசிஷ்டரே, ராமர் இனிமேல் அவதாரம் செய்ய போகிறார். இதெல்லாம் யாரு சொல்றா? காகபுசுண்டர் வசிஷ்டருக்கு சொன்னாராம். இப்ப வசிஷ்டர் கேட்கிறார் காகபுசுண்டரை பார்த்து, அது எப்படி இவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள்? காலங்கடந்து நிற்கிறீர்களே, இவ்வளவு காலம் எப்படி வாழ்கிறீர்கள்? காகபுசுண்டர் சொல்கிறார், பிரளய காலத்தில் நான் பிரம்மத்தோடு ஒட்டி கொண்டு உயிர் வாழ்வேன். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. துளசி ராமாயணத்தில் அந்த கதை இருக்கு. பெருமாள் கடைசியிலே உலகம் அழிகிற பொழுது பார்க்கடலில் அறுதியில் கொள்வார். கடைசி காலம் உலகம் பூரா அழிஞ்சு போச்சு, இவங்க தான் மிச்சம். திரும்ப உலகத்தை படைக்கணும். திருமாலுடைய உந்தியிலே இருந்து, நாபிக்கமலத்திலே இருந்து பிரம்மா வந்தார். பிரம்மா படைக்க ஆரம்பிச்சாரா, திருமால் பார்க்கடல்லேருந்து எந்திரிச்சாராம். அவர் காலில் சுண்டு விரல்ல ஒரு சித்தர் ஒட்டிக்கிட்டு இருந்தாராம். யாரா இதுன்னு பார்த்தா காகபுசுண்டர். சுண்டு விரல், அதனால புசுண்டர். காகம் வடிவில இருந்ததுனால காகபுசுண்டர். உலகம் அழிகிற பொழுது நான் திருமாலுடைய சுண்டு விரலிலே ஒட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு வரலாறு. பிரம்மா மீண்டும் உலகத்தை படைக்கும் பொழுது காகபுசுண்டர் மீண்டும் காட்சியளிப்பார். நமக்கு சுருக்கமா என்ன தெரியணும் தெரியுமா? காகபுசுண்டர் ஒன்று சொல்றார் ஞான வாசிட்டத்தில், அதான் நம்மளுக்கு வேணும். நீண்ட காலம் வாழ வேண்டுமா? ஆமா சார். காலங்கடந்து இருக்க வேண்டுமா? ஆமா சார். மும்மலங்கள் நீங்கி பரிசுத்தமாயிருந்தால் யமன் உன் பக்கத்தில் வரமாட்டான். ஆணவன், கன்மம், மாயை 3 நம்மள்கிட்ட மொத்தமால இருக்கு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 அதிகமால இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டீன்னா உனக்கு எந்த காலத்திலும் சாவு கிடையாது. எவர் மனத்தில் ஆசை என்ற நெருப்பு இல்லையோ, எவர் மனம் நிர்மலமாய் இருக்குமோ, எவர் மனம் அமைதி உற்றிருக்குமோ அவரிடம் யமன் வரமாட்டான். நம்ம அப்படி இருந்தால் நம்மளும் அவ்வளவு காலத்துக்கு வாழலாம். வாசி யோகத்தினாலே, பிராணாயாமத்தினாலே, யோகத்தை அதாவது காற்றை அடக்கும் கலையினாலே நீண்ட காலம் வாழலாம் என்று சொல்லிக் கொடுத்து சாகாக்கலைக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவர் காகபுசுண்டர் என்ற சித்தர் என்று ஞான வாசிட்டம் கூறுகிறது. தாய் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட பொழுதே குவா குவா என்று கத்தாமல் சிவா சிவா என்று அழுதவர் சிவவாக்கியர். அழுதாரோ சிரிச்சாரோ எனக்கு தெரியல. அதனாலே சிவவாக்கியர்னு பேர் வந்தது. காசிக்கு போகிறார் குருநாதனை தேடி. அங்கே ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் ஒரு சித்தர். எல்லார் காலையும் தொட்டு அளவெடுத்து காலணி தயாரிப்பவர். அதற்கு முன்னே இறைவன் திருவடிகளை தன் மனத்தில் வைத்திருப்பவர் பெரிய சித்தர். ஆனால் வெளியில் பார்த்தா செருப்பு தைக்கிற ஆளாக தெரியுது. இவர் அவரை அறிந்து கொண்டார். அவர் காலில் விழுந்து வணங்கினார். அவர் கொஞ்ச காலம் இவருக்கு செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்தார். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் உனது செல்வம். கொஞ்ச காலம் இருந்தார்.
சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணணுமே, உபதேசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்குவம் வேணும். இவருக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி திரும்பினார் அந்த செருப்பு தைக்கக்கூடிய சித்தர். செருப்பு தைச்சதில் வந்த காசு கொஞ்சம் இருந்தது. இந்த காசை கையில் எடுத்தார். சிவவாக்கியர் கையில் கொடுத்தார். என் தங்கை இந்த கங்கை, காசியிலே ஓடக்கூடிய கங்கை என் தங்கை, எனக்கு மிகவும் வேண்டியவள், அவளுக்கு இதை கொண்டு போய் கொடு. ரெண்டாவது, அந்த சுரக்காயை எடு, பேய் சுரக்காய். பேய் சுரக்காய்னா கசப்பாக இருக்கும். பேய் வெள்ளரிக்காய் கசக்கும், பேய் சுரக்காய் கசக்கும். பேய் சுரக்காயை எடுத்தார். இதை கங்கையில் கழுவி கசப்பை போக்கி விட்டு வா. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை சிவவாக்கியர். குருநாதன் சொல்லிட்டா அதுக்கு மறுவார்த்தை கிடையாது. ஏன், என்ன, எதுக்கு, இது முடியுமா முடியாதா, அந்த சிந்தனையே கிடையாது. நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு அடிப்படை. நம்பினால் நடக்கும், நம்பினார் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. குருநாதனை நம்பின சீடர் அப்படியே புறப்பட்டார். கங்கை கரையில் போய் நின்னார். கங்கைக்குள்ளே கால் வச்சார். உள்ளே இருந்து வளையல் அணிந்த கரம் வெளிப்பட்டது. அந்த கையிலே குருநாதர் கொடுத்த காசை வச்சார். அந்த கரம் உள்ளே போய்விட்டது. இவருக்கு கவலையே கிடையாது. ஒரு கை வந்ததே, அது பெண் கையா தெரிஞ்சுதே, வளையல் தெரிஞ்சுதே, அதெல்லாம் ஒரு சிந்தனையும் கிடையாது. சித்தம் போக்கு சிவம் போக்கு. இந்த பேய் வெள்ளரிக்காயை கழுவ சொன்னாரே, கங்கையில் போட்டு நல்லா கழுவி கொண்டாந்துட்டார். குருநாதர் கையில் கொடுத்து விட்டார். குருநாதர் நிமிர்ந்து பார்த்தார். முகத்தில் எந்த விதமான விகற்பமும் மாற்றமும் கிடையாது. சாதாரணமாக இருக்கார். ஓ சரி, இவற்றினால் எல்லாம் பாதிக்கப்படாதவன் இவன். சரி, ஒரு 4 நாள் ஆச்சு. திரும்ப கூப்பிட்டார். சிவவாக்கியா இங்கே வா. வந்தார். என் தங்கை அங்கே மட்டும் இல்லை, அவள் அமுத கங்கை என் தோல் பைக்குள்ளே இருக்கிறாள். இந்த செருப்பு தைக்கிற சாமான்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தோல் பை இருக்கும். இந்த தோல் பைக்குள்ளே இருக்கிறாள். நீ அன்னைக்கு அந்த காசு கொடுத்தில்ல அவளுக்கு? ஆமாம். அந்த காசை அவள்கிட்ட போய் கேளு. தோல் பைக்குள்ளே இருந்து வெளியில் காசு வரும், வாங்கிட்டு வா. இவர் அந்த அற்புதத்தினாலும் இழுக்கப்படவில்லை. தோல் பைக்கு பக்கத்தில் போனார். காசை கேட்டார். அதே வளைக்கரம் வெளிப்பட்டது. காசை வச்சுது. காசை வைக்கிற பொழுது அந்த கை இவர் கையோடு கொஞ்ச நேரம் ஒட்டியது. அப்படி தொட்டது. அவ்வளவுதான், வச்சுட்டு போயாச்சு. இவர் வந்தார். குருநாதர் காலில் விழுந்தார். எடுத்து கொடுத்தார் காசை. குருநாதர் பார்க்கிறார். ஆமாம், அந்த பொண்ணு கையும் உன் கையும் சேர்ந்த பொழுது உன் கை சிலிர்த்துதா? ஆமாம் சாமி, சிலிர்த்தது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் பெண்ணாசை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலே நீ இப்பொழுது உபதேசத்துக்கு தகுதி வாய்ந்தவன் அல்ல. கொஞ்ச நாளைக்கு இல்வாழ்க்கையை அனுபவித்து விட்டு வா. இது எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு தொட்ட உடனே லேசா அந்த கை சிலிர்த்து தான். அதனாலே உனக்கு ஓரத்திலே லேசா இந்த பெண்ணின் மீது கொஞ்சம் ஆசை கொள்வது கொஞ்சம் போல பெண்ணாசை இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் மொத்தமாக இருக்கு, அவருக்கு லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை மாற்ற வேண்டும். சில காலம் இல்லறத்தில் இரு. இவர் பேசாமல் நிற்கிறார். கையில் இவ்வளவு மண்ணு அள்ளி கொடுத்தார் குருநாதர். இந்த மண்ணை வச்சுக்கோ. சரி. இந்த பேய் சுரக்காயை வச்சுக்கோ. சரி. என்ன செய்யணும்? தேடிப்பாரு. இந்த மணலை சோறாக சமைப்பவள் எவளோ, இந்த பேய் சுரக்காயை கசப்பில்லாத கரியாக சமைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் எவளோ, அவள்தான் உனக்கு மனைவி. அவளை தேடிப்போ. இல்லறத்தில் இரு, பிறகு திரும்பி வா. குருநாதன் கட்டளை. சிவவாக்கியர் அங்கேருந்து புறப்பட்டார். ஒரு பையில மண்ணு, ஒரு பையில பேய் சுரக்காய். தேடிக்கிட்டு போறார். எங்கெங்கேயோ போய் கேட்டார். எல்லாரும் சிரித்தார்கள். மண்ணு சோறாகுமா? என்னையா நீ?
சோழ நாட்டில் சோற்றால் மடையடைக்கும் சோனாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளம் வந்தால் மண்ணை போட்டு அடைக்க மாட்டாங்களாம், சோத்தை அள்ளி போட்டு அடைப்பாங்களாம். அவ்வளவு சோறு. எப்போ? காவிரியில் தண்ணி வந்த காலத்தில். அது மாதிரி மணல் எப்படியா சோறாகும்? பேய்ச்சுரக்க கசக்கும். அதை சமைச்சு அது எப்படி இனிக்கும்? யாராலும் முடியாது. போ. சுத்தினார். இந்தியாவில் பல பகுதி சுத்தினார். கடைசி நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து சேர்ந்தார். நரிக்குறவர்கள் கூடாரம். அவர்கள் வெளியிலே போயிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு சாமி வந்துட்டார். சிவவாக்கியர், பெரிய சித்தர், பெரிய ஞானி. இப்போ இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்பது குருநாதனுடைய கட்டளை. நிற்கிறார். ஒரு பொண்ணு, குறவர் குடிசையைச் சேர்ந்த பொண்ணு வெளியில் வந்தாள். இவரை பார்க்கிறாள், கையெடுத்து கும்பிட்டாள். ஏதோ ஒரு உணர்வு. இந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுகிறாள். இவளை பார்த்தா ஏதோ ஒரு சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவுள்ளவளாக தெரிகிறது. இவள்கிட்ட இதை கொடுத்து சமைச்சு பார்க்க சொல்லலாமா? யோசிக்கிறார். இந்த குறவர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்கெல்லாம் மூங்கிலை வெட்டி முரஞ்செய்கிறதுக்கு போயிட்டாங்க. அவங்க பொழப்பு அது. மூங்கில் மரத்தை வெட்டி முரமாக மாற்றுவது. நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். சாமி, உங்களுக்கு நான் ஏதாவது தொண்டு ஊழியம் செய்யணும்னா செய்ய தயாராக இருக்கிறேன். அந்த இளமையான பெண் சொன்னாள். குருநாதர் கேட்டுக்கிட்டார். அம்மா, ரொம்ப பசியாக இருக்குது, சோறு போடுறியா? போடுறேன் சாமி. இந்த பாரு, நீ கொடுக்குற சோறு எனக்கு ஆகாது. இந்த மணலை சோறாக சமைக்கணும். இந்த கசக்கிற பேய்ச்சுரக்காயை நல்ல சுரக்காயாக கறி சமைக்கணும். அதைத்தான் நான் சாப்பிடணும். கவலையே படலை. ரெண்டையும் உள்ளே கொண்டுக்கிட்டு போனான். சமைத்தாள். மணல் சோறாகியது. பேய்ச்சுரக்காய் நல்ல கறியாகியது. கொண்டு வந்து போட இவர் சாப்பிட நிமிர்ந்து பார்க்கிறார். இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தீர்மானமாகிவிட்டது. இந்த வெளியில் போயிருந்த குறவர்கள் வந்தார்கள். இவர் கதையெல்லாம் சொன்னார். நான் இவளை மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். சாமி, அப்படின்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை மாதிரி ஒரு பெரிய ஞானி இவளுக்கு கணவனாக கிடைப்பது நாங்கள் செய்த பெரும் புண்ணியம். ஆனால் ஒன்று என்ன, நீங்கள் எங்களோடே இருந்துடணும். நாங்கள் பண்ணுற தொழிலை நீங்கள் பண்ணணும். நாங்கள் ஊராக போவோம். இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நீங்களும் ஊராக வரணும். எங்களுக்கு ஒரு ஊர் சொந்தம் அல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால் நாங்கள் எல்லா ஊருக்கும் போகிறவங்க, நீங்கள் வரணும். சரி, ஒப்புக்கொண்டார். புறப்பட்டார். கல்யாணம் ஆச்சு. அந்த பெண்ணை கையோடு கூட்டிக் கொண்டு ஊராக போகிறார் சிவவாக்கிய சித்தர். மூங்கில் வெட்டினால் இவரும் மூங்கில் வெட்டுவார். ஒரு நாள் ஒரு இடத்துல மூங்கிலை வெட்டினார். கீழே இருந்து தங்கம் துகள் துகளாக கொட்டிற்று. கையை விட்டு அள்ளினார். இவ்வளவு தங்கத்துகள் கிடைச்சது. கொட்டி விட்டார். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சிவபெருமானே, நான் மெய்ப்பொருளை கேட்டேன், இந்த பொய்ப்பொருளை கொடுத்து என்னை மாட்ட பார்க்கிறியே. கடவுள் பொண்ணும் கொடுப்பான், மெய்ப்பொருளும் கொடுப்பான். பொன் கேட்டால் பொன் கிடைக்கும், மெய்ப்பொருள் கேட்டால் மெய்ப்பொருளே கிடைப்பார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த செம்பொருளுக்குத்தான் மெய்ப்பொருள்னு பேர். கடவுளே, நான் மெய்ப்பொருளை கேட்டேன், எனக்கு இந்த தங்கமாகிற பொய்ப்பொருளை கொடுத்து என்னை மாட்ட பார்க்குறிய ஐயா. அப்படியே கொட்டி விட்டார் தங்கத்தை. 4 பேர் அந்த பக்கம் வந்தவன். என்ன சாமின்னா, இந்த பாரு, யமன் இருக்கிறான். போய் பார்த்தா தங்கம் இவ்வளவு கொட்டி கிடக்கு. என்ன சாமி இதையா சொல்கிற? ஆமாம், இதை தோண்டு, இன்னும் தங்கம் வரும். தோன்றுறான், தங்கம் வருது. 4 பேர் சிரிக்கிறான். சாமி, இது தங்கம், யமன் இல்லை. இல்லடா, இது யமன். சாமி ஓடிட்டார். 4 பேரும் பார்த்தான். இன்னைக்கு நம்ம நரிமுகத்தில் முழிச்சிருக்கோம். அப்படி முழிச்சா நிறைய தங்கம் கிடைக்குமா? எனக்கு தெரியாது. முழிச்சவங்களை கேட்டாத்தான் தெரியும். மகிழ்ச்சி. 4 பேர் என்ன பண்ணான்? தங்கத்தை எடுத்தான், மூட்டையை கட்டுறான்,
தோண்டிக்கிட்டே இருக்கான். ஆழமாக போகுது, தங்கம் கிடைக்குது, பசிக்குது. 2 பேரை சாப்பாடு கொண்டு வர அனுப்பினேன். 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, சாப்பாடு அங்கேருந்து வந்தது. சாப்பிட போனவங்க யோசிக்கிறாங்க, இவ்வளவு தங்கம் கிடைச்சிருக்கு, 4 பேருக்கும் பங்கு போட்டால் குறையுமே, பார்த்தா ரொம்ப பகிர்ந்தால் கொஞ்சம் குறையுமே, இந்த இருக்க 2 பேரையும் கொன்று விட்டால் என்ன? இந்த பணம் சேர்ற பொழுது இந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகும். 4 இட்லி சாப்பிட்டு 5வது இட்லி சாப்பிட்டா போதும்னு யோசிப்பான். 40,000 ரூபாயோட 50,000 ரூபாய் சேர்ந்தா போதும்னு யோசிக்க மாட்டான். இதான் மனித இயல்பு. 2 பேரும் யோசித்தான். சாப்பாட்டில் விஷத்தை கலந்தான், கொண்டாந்து கொடுத்தான். இவன் 2 பேரும் இறந்து போயிடுவான். நம்ம 2 பேரும் இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கலாம். விஷம் கலந்த சாப்பாடு வந்தது, வச்சாச்சு. இவங்க பக்கத்தில் வர இந்த தங்கத்தை எல்லாம் மூட்டையாக கட்ட, அவன் 2 பேரும் சொன்னால் சாப்பிடுவோம், குடிக்க தண்ணி வேணும், இந்த கிணத்துல போய் தண்ணி கொண்டுக்கிட்டு வாங்க. யார் 2 பேரும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்தாங்களோ அந்த 2 பேரையும் தண்ணி எடுக்க அனுப்ப, அவங்க கிணத்துக்கிட்ட போய் கிணத்துக்குள்ளே மெதுவாக இறங்கி தண்ணியை எடுக்க, இவங்க 2 பேரும் பின்னால் போய் அவங்கள பாலுங்கிணத்தில் தள்ளிவிட, அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இவன் இங்கே வந்தான், அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடு விஷங்கலந்த சாப்பாடு, அதை சாப்பிட்டான். இவங்கதையும் முடிஞ்சு போச்சு. தங்கம் அப்படியே இருக்கு. நினைச்ச ஆட்கள் இப்பொழுது சவமாகி விட்டார்கள். சாமி ஓடி வந்து பார்க்கிறார். அப்பவே சொன்னனே, இப்படி ஆயிப்போச்சே, 4 பேரை யமன் பிடிச்சிக்கிட்டு போயிட்டானே. யமன் யாரு? இந்த தங்கம். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. நம்ம வாழ்க்கையில் நம்ம 120 ஆண்டுகள் வாழலாம். ஜாதகப்படி எல்லா திசைகளும் நடக்க வேண்டுமானால் 120 வருஷம் வாழலாம். ராமானுஜர் 120 வருஷம் வாழ்ந்தவர். மகாத்மா காந்தி 120 வருஷம் வாழலாம் என்று நினைத்தவர். 120 வருஷம் எப்போ வாழலாம்? இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி அளவோடு இருந்தால் வாழலாம். அளவுக்கு மேலே போயிட்டா வாழ முடியாது. 4 பேரும் அநியாயமாக செத்து போயிட்டாங்க. சிவவாக்கியர் பார்த்தார், நிறைய அப்பத்தான் பாடினார். எப்பா வாழ்க்கை வீணா போச்சே, இது பொய்யடா, கடவுள் மட்டும்தான் மெய் பாடினாரா. அங்கேருந்து புறப்பட்டு போகிறார். உள்ள பெண்டாட்டி இருக்கிறார். இவர் வெளியில் உட்கார்ந்து இருக்கார். கீரையை பிடுங்கிறார், சமைக்க கொடுக்கிறார். அங்கே இருக்கிற அந்த மூங்கில வெட்டுறார். கொங்கண சித்தர் மேலே போகிறார். கொங்கண சித்தர் திருப்பதியில் சமாதியானவர். மேலே போகிறார். இவரை பார்த்தார். ஓ, நம்ம சிவவாக்கியர் பெரிய ஞானி. இப்போ வந்து ஏதோ மூங்கில வெட்டிக்கிட்டு கீரையை பிடுங்கிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை. கீழே இறங்கி வந்தார். இவரை பார்த்தார். அவர் இவரை பார்க்க, இவர் அவரை பார்க்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு கும்பிடு போட. தங்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் இப்படி இருக்கலாமாம்? தங்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்ம சிவவாக்கியர். இவர் பதிலே சொல்லலை, சிரிச்சார். இந்த கொங்கண சித்தர் 2 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்தார். உள்ள பெண்டாட்டி இருக்கிறார், சிவவாக்கியருடைய மனைவி. அங்கே போனார். தாயி, இரும்பு துண்டு இருக்கா? இருக்கு. இருக்கிற இரும்பு துண்டையெல்லாம் கொண்டா. அந்த பெண் இரும்பு துண்டையெல்லாம் கொண்டாந்து வச்சா. நம்ம கொங்கண சித்தர் அது மேலே ஒரு மூலிகை சாத்த ஊற்றினார். புகையா வந்தது. கொஞ்ச நேரம் ஆச்சு. தங்க கட்டி, பெரிய தங்க கட்டி. இந்தா இதை வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பொண்ணு அதை வாங்கி உள்ளே வச்சுது. சிவவாக்கியர் மத்தியானம் வர்றார். எடுத்து காமிச்சுது. ஒரு சித்தர் வந்தார், இப்படி செஞ்சு கொடுத்தார். அவர் திரும்பினார். உனக்கு அது மேலே ஆசை இருக்கா? இந்த பொண்ணு என்ன சொல்லும்? இல்லை. இது மேலே விருப்பம் இருக்கா? உங்கள் மேல் தான் விருப்பம், தங்கத்தின் மேல் விருப்பமில்லை. அப்படின்னா இதை தூக்கி கிணத்துல போடு. போட்டுட்டான். கிணத்துல போட்டாச்சு. எனக்கு சிவவாக்கியர் தான் வேண்டும், இந்த தங்கம் வேண்டாம். ராமலிங்க சுவாமிக்கு சொற்பொழிவு பண்ணதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தாங்களாம். முதல் சொற்பொழிவில் தலையை சுற்றி கிணத்துல போட்டுட்டு போயிட்டாராம்.
ஒருத்தர் உங்களுக்கு தங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டாராம். அவன் கொடுத்த அந்த துண்டை, இரும்பு துண்டை கையில் வச்சு அப்படி கசக்கினாராம், தங்கம் ஆயிற்று. அந்த வந்த ஆள் அதை எடுத்தானா, அவனை பார்த்தார், சாமி கையில் வாங்கினார், தலையை சுற்றி கிணத்துல போட்டு போயிட்டார். தங்கம் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அந்த தங்கத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. சொன்னபடி மனைவி கிணற்றில் போட்டு விட்டாள். இவருக்கு உள்ளுக்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒருவேளை இவ கேட்டதுனால தான் கொங்கண சித்தர் இப்படி தங்கத்தை கொடுத்தாரோ? இவளுக்கு உள் மனசில், அடிமனசில் இந்த தங்கத்தின் மீது ஆசை இருக்கோ? பெண்ணுக்கு பொன்னின் மீது ஆசை இருப்பது இயல்பு. இருக்கோ? அதை கண்டுபிடிக்கணும். ஒரு பாறையில் ஏதோ தண்ணீரை ஊற்றினார். ஊற்றின உடனே அதுலேயும் புகை வந்தது. பெண்டாட்டியை கூப்பிட்டார், இந்த பாறையை கழுவுன்னார். அவ வேற தண்ணி கொண்டாந்து கழுவினா, பாறை தங்கமாயிடுச்சு. எடுத்துக்கோன்னார். எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு தங்கம், இந்த தங்கம் எனக்கு வேண்டாம். இப்படி வாழ்ந்தவர் நம்முடைய சிவவாக்கியர். திருமணிசை ஆழ்வார் மாதிரி அற்புதமான சந்த விருத்தங்கள் செய்தவர் சிவவாக்கியர். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உலகத்திலே நிறைய பாடியாகிவிட்டது என்று சும்மா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியாது. சித்தர்களுக்கு அழிவு கிடையாது, எங்கே வேணாலும் இருப்பாங்க. சதுரகிரியில் இருப்பாரா? இருக்கலாம். பர்வத மலையில் இருப்பாரா? இருக்கலாம். திருவண்ணாமலையில் இருப்பாரா? இருக்கலாம். பழனியில் இருப்பாரா? இருக்கலாம். நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாரா? இருக்கலாம். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய சிறப்பான பெருமை அது. ஒரு பாட்டு அவர் பாட்டிலே, அதை மட்டும் பார்த்து விட்டு அவரை வழிபாடு செய்வோம். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல், செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல், ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன், ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டபின், வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே. வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லை. என்ன அர்த்தம்? இளநீல தண்ணி எப்படி வந்துச்சு? நீங்கள் கொண்டே ஊற்றுனீங்களா? இல்லை சார். அது மாதிரி என் மனசுக்குள்ளே கடவுள் வந்துட்டார். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல், ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன், ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டபின், வையகத்தில் மாந்தர் முன்னும் வாய் திறப்பதில்லையே. அதுக்கப்புறம் நான் வாயை மூடிட்டு மௌனியாக இருக்க தொடங்கிவிட்டேன். பேசிய பொழுது உலகம் நன்மையை பெற்றது, பேசாத பொழுது உள்ளே நான் இறைவனை பார்க்கிறேன். சும்மாயிரு சொல்லற என்று கடைசி காலத்தில் வாழ்ந்து உலகத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய அருள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நமக்காக வாழ்ந்தவர் சிவவாக்கியர். அவருடைய திருவடிகளை வணங்கி அந்த பெருமானை மனதார வாயார வாழ்த்தி அவர் கூறியபடி இறைவனை மனத்தில் வைத்து நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வோம்.